Hi students, this is Madhavi with you for this 5 editorials of the week. ரொம்ப நாள் கழிச்சு வந்து உங்களை மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோ இஃப் இட் இஸ் ஆன்லைன், இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல வந்து என் பங்கு என்னைக்குமே இருக்கும். பிகாஸ் அஸ் அ ஆடியன்ஸாகவும் சரி, சில நேரம் அதில் இல்லாத டைமில் வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் வெரி கிளாட். ஸோ ஆல்மோஸ்ட் 200க்கு தாண்டிடுச்சு இந்த எடிட்டோரியல். ஸோ என்றைக்குமே இந்த எடிட்டோரியல் ஆஃப் த வீக் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு என்றைக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால வி வாண்டட் டு கண்டினியூ இட். ஸோ அதில் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால ஆஹ், இந்த ஒரு விஷயத்த வந்து என்றைக்குமே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீ இஸ் வெரி வெரி ரிலக்டன்ட் அபவுட் ஸ்டாப்பிங் இட். ஸோ அதனால இந்த எடிட்டோரியலை வந்து என்னால் எங்கிருந்தோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதில் மாதிரி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த செஷனை கொண்டு போகலைனாலும் இட் வில் பி ரியலி இன்ஃபர்மேட்டிவ். ஏன்னா என்னோட ஸ்டைல்லையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் இந்த எடிட்டோரியலை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய விஷயத்தில் வந்து நம்ம எப்படி எழுதணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுல எல்லாருக்கும் ஒரு பேரியர் இருக்கும். அந்த ஒரு பேரியரை நான் வந்து இங்கே வந்து நம்ம பிரேக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சஜஷன் என்னன்னா, நான் அட்வைஸ்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு எடிட்டோரியலை எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி அதில் நோட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து அதில் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த எடிட்டோரியலோட லைட்டாக ஸ்கேன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அஸ் அ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து இந்த ஸ்கேனிங் கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். அது இப்போ வரலைனாலும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த ஸ்கேனிங் வந்து வந்துடும். டோன்ட் வரி. ஓகே, ஐயோ பார்த்தோன்னா பயப்படுறது வந்து கொஞ்சம் இனிஷியலாக இருக்கலாம். ஓகே, நியூ ஆஸ்பிரன்ஸுக்கு, பட் ஓல்டு ஆஸ்பிரன்ஸுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்துட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக நிறைய விஷயம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, மேபி அந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியலனாலும் உள்ள வந்து நிச்சயமா தெரியும். இன்னொன்று, கடைசி பேராகிராஃபை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு இன்னொரு தெரியும். அண்ட் ஆதல் வந்து என்றைக்குமே வந்து நிறைய இந்த ஆத்தர்ஸ் பற்றி சொல்லுவார். ஸோ அந்த ஆத்தர்ஸ் வச்சும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், இந்த ஆர்டிக்கலை படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஆர்டிக்கலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலுமே அதில் நிச்சயமாக சில ஃபேக்ட்ஸ் இருக்கும், சில கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் சும்மா பார்த்து வச்சா மட்டும் பத்தாது. அது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் அப்பயே யோசிச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களோட மைண்டில் என்றைக்குமே அது ஸ்டே ஆகும். அந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது அந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் அது வந்து ரிஃப்ளெக்டும் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் உங்களோட மெமரி கெப்பாசிட்டியும் உங்களோட ஆக்டிவ் மெமரியை வந்து நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் எடிட்டோரியலில் 82% ஆஃப் த ஒர்க்கிங் உமன் இந்தியா இன் இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அக்கார்டிங் டு 2018 ஐஎல்ஓ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை வந்து நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இந்த எடிட்டோரியலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஓகே. அண்ட் இங்கே பாருங்க, இந்தியா ஏஐ மிஷன், பாஷா இன்டர்ஃபேஸ், அதாவது பாஷினி, ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ். ஸோ இதெல்லாம் இனிஷியேட்டிவ் இன் ஆர்டர் டு ப்ரொமோட் ஏஐ இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் பெட்டர் தட் யூ ஹாவ் சர்டின் இன்புட்ஸ் ஃபார் த மெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு எடிட்டோரியல்ல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சில எடிட்டோரியல்ல வந்து இந்த சைட் ஹெட்டிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், கவர்னன்ஸ் ப்ரையாரிட்டிஸ், ஏஐ ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல். இதை வந்து நீங்கள் எஸ்ஏல சைட் ஹெட்டிங்ஸாக யூஸ் பண்ணுற அளவுக்கு தெல் பி ஆல்வேஸ் வெரி குட் இன்புட் ஃப்ரம் திஸ். ஈவன் நீங்கள் வந்து இந்த ஏஐ ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல் அப்படின்னு இல்லாமல் இதை மாடிஃபை பண்ணி ஏஐ கேட்காம டெக்னாலஜி ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல், இல்லைன்னா சோஷியல் மீடியா ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல், இந்த மாதிரி நீங்கள் வேற மாதிரி வேர்ட்ஸை போட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் இன் உங்களோட திங்கிங் ப்ராசஸை வந்து ரொம்ப ஸ்பீட் ஆக்கிடும். ஸோ அதுதான் இந்த எடிட்டோரியலோட முக்கியமான விஷயம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு, உங்களோட ஸ்பீடிங் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வேல்யூபிள் கீவேர்டு எடுத்துக்கிறதுக்கு, வேல்யூபிள் சப்ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஒரு எடிட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த எடிட்டோரியல் ஆஃப் த வீக் வந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வந்து ஆதிலோ இல்லை அதில் இல்லாத போது நாங்களோ இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இது ஒரு பெரிய டாஸ்க்குன்னு எடுக்க
எடுக்காம இந்த டாஸ்க்ல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இட் will ஆல்வேஸ் பி யூஸ்ஃபுல். பட் எப்படி ஸ்மார்ட்டா படிக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களோட லேர்னிங் ஜேர்னி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த ஸ்மார்ட் லேர்னிங் வந்து எப்பயுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபைன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எஸ்ஏலையும் சரி இல்லைன்னா ஜிஎஸ் த்ரீ டெக்னாலஜிலையும் சரி, இல்லை நார்மலாக GS1, ஏன்னா இன்ஃபார்மல் உமன் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால GS1 சொசைட்டியில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா GS1 சொசைட்டியில் சில்ட்ரன் அண்ட் டெக்னாலஜி, உமன் அண்ட் டெக்னாலஜி, சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் பீப்புளையும் டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணி ஒரு கேள்வி நிச்சயமா கேட்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் எடிட்டோரியல் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் GS1 as well as for SA as well as for GS4 also. எப்படி மேம் GS4 அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, see டெக்னாலஜியோட பெனிஃபிட் ஃபார் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் when it comes to எத்திக்ஸ். ஓகே, அந்த எத்திக்ஸ்ல வந்து நீங்க இந்த நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஏஐயும் எப்படி சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொண்டு போறது அப்படின்றது தான் இங்க வந்து இன்க்ளூசிவிட்டி ஆர் இன்க்ளூசிவ் growth ஸ்டோரி ஆஃப் ஏஐ பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அது வந்து நிச்சயமா எத்திக்ஸ்லையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ GS1, GS4, GS3 as well as for SA. ஸோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த டாப்பிக்கை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைன். ஸோ இங்கே வந்து என்னோட நோட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி இல்லைனாலும் என்னோட என்னோட ஆடியோவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம நோட்ஸாக மாற்றுறது அப்படின்றதுல ரெண்டு பேஜில் வந்து நான் இங்கே அழகாக நோட்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ ஹியர் நான் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நிச்சயமா அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேர் இஸ் அ கட் ஹியர். ஓகே, இது இல்லாமல் வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு பிபிடி போட்டு கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். ஃபைன். ஏஐஸ் நெக்ஸ்ட் டெஸ்ட் ரீச்சிங் இந்தியாஸ் இன்ஃபார்மல் உமன் ஒர்க்கர். ஸோ வந்து ஏஐ இது இன்னொரு ஆர்டிக்கல் கூட இருந்தது, அதையுமே நான் லைட்டாக இங்கே சொல்லிடுறேன். பட் அந்த ஆர்டிக்கலில் பெருசாக எதுவுமே இல்லை. விச் வாஸ் பெஸ்ட் திங் இஸ் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஏஐல கிடைக்கிற இன்டெலிஜென்ஸை நம்ம ஃப்ரீயாக ஆக்கணும் அப்படின்றது தான் அதில் வந்து போட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நவ் இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள், பட் லிமிட்டெட் வெர்ஷன்ஸ் தான். அண்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் உங்களால் ஏஐ யூஸ் பண்ண முடியுது. பட் அதை எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக்குனா நல்லது, பெனிஃபிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ்ன்றதை நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே, ஃபைன். நம்மளும் இங்கே பேசலாம். பட் அதர்வைஸ் இன்டெலிஜென்ஸை வந்து எவ்வளோ தூரம் ஃப்ரீ ஆக்குனா பெனிஃபிட்ஸ் நிச்சயமா இருக்கு. இன்க்ளூசிவ் growth எவ்வளோ இருக்கு. பட் அகெயின் ப்ராப்ளம்ஸ் என்னன்னா பிளேகியரிசம், கிரியேட்டிவிட்டி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து காப்பிரைட்ஸு இதெல்லாம் வயலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் இங்கே வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உமனுக்கு அதுவும் இன்ஃபார்மல் உமன் ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் இட். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஹேஸ் சிக்னிஃபிகன்ட்லி க்ரோயிங் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஏஐ வந்து நம்ம வளர்ந்துக்கிட்டே போகுது. ஏஐ வந்து இந்தியாவில் வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது எப்படி அது வந்து இன்ஃபார்மல் உமன் ஒர்க்கரை அட்ரஸ் பண்ண முடியும், இல்லை அது பிரச்சனையா இருக்கா, இல்லை அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமா அப்படின்றது தான் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம இந்தியா கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இந்தியா ஏஐ மிஷன், பாஷினி, ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் அண்ட் கிராஸ் செக்டர் பார்ட்னர்ஷிப். கிராஸ் செக்டர் பார்ட்னர்ஷிப்னா கம்பெனிஸோட இல்லைன்னா மிச்ச கண்ட்ரீஸோட இந்த மாதிரி நிறைய செக்டர் பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம ஏஐ டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கூகுளோட இல்லைன்னா ஸ்பேஸ் எக்ஸோட இந்த மாதிரி எல்லாத்தோட ஓகே எப்படி நம்ம ஏஐ வந்து நம்மளோட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இல்லைன்னா கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல எப்படி இன்கார்பரேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்ட்னர்ஷிப் மூலமா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயமா ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுல நீங்க எழுதிடலாம். அதோட ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026ஓட இம்பார்ட்டன்ட் அவுட்கம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் வே ஃபார்வர்ட்ஸ் வந்து நீங்க நிச்சயமா எடுத்துக்கணும். அண்ட் ஆல்சோ ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ்ல 7 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு 2 கைட்லைன்ஸ் பேசியிருக்காங்க. பட் நீங்க மிச்ச 7 கைட்லைன்ஸை படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது
இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, இந்த பர்டிகுலர் கவர்னன்ஸ் கைடன்ஸ் வச்சே நீங்க வந்து எத்திக்ஸ் பேப்பர்ல டெக்னாலஜி இன் எத்திக்ஸ் ஆர் எத்திக்ஸ் இன் டெக்னாலஜி வந்து நீங்க இந்த கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் வச்சு நீங்க வந்து ஓட்டிடலாம். அண்ட் இம்பாக்ட் சமிட்லயும் ஒரு முக்கியமான இம்பாக்ட் சமிட். ஸோ அதனால அதுல இருக்கிற இன்புட் வச்சு நம்ம GS2, GS3, GS1 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இங்க வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்ம ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி கெயின்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அது எவ்வளவு தூரம் வந்து இட் இஸ் ரீச்சிங் த உமன் ஃபார்மர்ஸ், ஹோம் பேஸ்ட் ஒர்க்கர்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ பிளாட்ஃபார்ம் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் பார்ட்டிசிபென்ட்ஸ்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூசிங் இன்டர்நெட் ஆர் வெப்சைட்ஸ் ஆர் எனி பிளாட்ஃபார்ம், இன்டர்நெட் ஆர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் தியர் ஒர்க். பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுவாங்க, காமர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய உமன் வந்து இப்போ ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ஹோம் ப்ரெனவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து சொல்கிறோம். ஸோ ஹோம் ப்ரெனவர்ஸ் இதெல்லாம் கீ டேர்ம்ஸ். இந்த கீ டேர்ம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ரீட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உமன் வந்து ஆன் தி இன்ஃபார்மல் சைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எவ்வளவு தூரம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இவங்களுக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன். அந்த ரீச் வந்து வரும்போது மட்டும்தான் நம்மளால விகசித் பாரத் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் எடிட்டோரியலோட ஆத்தர்ஸ் சொல்றாங்க. ஓகே, ஸோ வந்து ஏஐயோட productivity gains have to reach all these women, especially in the sector of homepreneurs, self-help group members, platform participants, and especially women farmers. எல்லாருக்கும் தெரியும் ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, மோர் தென் 70% ஆஃப் த பீப்புள் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு டேட்டா. 76.9% ஆஃப் ரூரல் உமன் ஆர் இன் அக்ரிகல்ச்சர் அக்கார்டிங் டு PLFS, that is Periodic Labor Force Survey 2023-2024. So in the data வச்சு there is a feminization of agriculture. நிறைய women வந்து அக்ரிகல்ச்சர்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா மென் எல்லாம் மைக்ரேட் ஆகி அர்பன் சிட்டிஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ இட் இஸ் அ உமன் ஹூ இஸ் லெஃப்ட் அவுட் டு ஃபெண்ட் ஃபார் த அக்ரிகல்ச்சர் அண்ட் தியர் ஃபேமிலிஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால உமனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா எப்படி வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா கொண்டு வருது அப்படின்றது தான் இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 82% ஆஃப் த ஒர்க்கிங் உமன் ஆர் இன்ஃபார்மல் அக்கார்டிங் டு 2018 ILO ரிப்போர்ட். ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா அது எந்த எதோட டேட்டா, எதுல இருந்து நீங்க சொல்றீங்கன்றத நிச்சயமா எழுதணும். ஒரு பிராக்கெட்ல எழுதுங்க, இல்லைன்னா செட் பை அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா எழுதணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக் எவிடன்ஸோட உங்களோட ஃபேக்டை வந்து கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து 82% ஆஃப் த ஒர்க்கிங் உமன் ஆர் இன்ஃபார்மல், எஸ்பெஷலி இந்த field of agriculture, micro enterprises, homepreneurs, and domestic domestic sectors. So இந்த மாதிரி domestic services. So இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. And also it is said that 61% of women users, okay, especially ஒரு chat வந்து it has provided this survey. 61% of the women users improved their quality of life within 45 days using the technology. So அதனால technology, if at all infused in the working culture of women, especially in the informal sector, it will drastically improve their quality of life அப்படின்றது ஒரு டேட்டால சொல்றாங்க. ஓகே, ஸோ திஸ் அண்ட் ஆல் இஸ் ஹேவிங் ஆம்பிள் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆம்பிள் நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்னும் போது என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்றது தான் இங்க ஒரு கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஏஐ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிறைய விஷயங்களை மாத்துது. எஸ்பெஷலி வேல்யூ செயினை மாத்துது, காமர்ஸ் கொண்டு வருது, அதுக்கப்புறம் சப்ளை செயினை மாத்துறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் செயின்ல, சப்ளை செயின்ல, நம்மளோட கன்சப்ஷன் செயின்ல, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ஏஐயோட தாக்கம் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 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 ஏஐ வந்து வெதர் இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆர் இட் இஸ் இன்க்ரீசிங் இன்இக்வாலிட்டி, இதுதான் கேள்வி. ஸோ ஏஐ வந்து நம்மளோட எல்லா மக்களையும் வந்து எல்லா மக்களுக்கும் சர்வ் ஆகுதா, இல்ல சில மக்களுக்கு மட்டும் அது சர்வ் பண்ணுதா அப்படின்றது இன்னொரு ஒரு கேள்வி. இன்னொன்னு, ஏஐ அல்காரிதம்ஸ் வந்து கொஞ்சம் உமனுக்கு அகெயின்ஸ்டா, மென்னை மட்டுமே சாம்பிளா வச்சு ட்ரெயின் ஆன அல்காரிதம்ஸ் வந்து உமனை டிஸ்கிரிமினேட் பண்ணுது அப்படின்றது ஒரு ஒரு தரப்பு
வாதமா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி யுனைடெட் நேஷன் உமன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேர் வார்னிங் தட் ஏஐ வந்து ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் டிசைனா இல்லைனா இல்ல அந்த ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் டெஸ்டிங் இல்ல ஓவர்சைட் நம்ம பண்ணலைன்னா இது ஏற்கனவே இருந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை, டிஸ்கிரிமினேஷனை, டிஜிட்டல் வயலன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அது ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பண்றதுக்கு பதிலா பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்துது. ஏஐ வந்து எஸ்பெஷலி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனையும் வயலன்ஸையும் அதிகப்படுத்துது. மிஸ்ஆர்கனிஸ்டிக் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சைபர் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அது வந்து தூண்டும், அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் உமன் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ எப்படி நம்ம ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் டிசைனாகவும் டெஸ்டிங்கும் ஓவர் சைட்டும் பண்ணணும் அப்படின்றத வந்து யூஎன் உமன் வந்து வார்னிங் மூலமா நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்யூஷனாக இருக்கலாம்? சொல்யூஷன் தானே முக்கியம். ஸோ பிரச்சனை பார்த்துட்டோம். ஸோ சொல்யூஷன் வந்து என்னன்னா, இங்கே ஏஐ வந்து அக்ரிகல்ச்சர் டூல்ஸுக்கு அண்ட் மிச்ச விஷயத்துக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐ மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டூல்ஸில் எஸ்பெஷலி லேங் ஏஐ வந்து அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கணும்னா இட் ஹாஸ் டு பி இன் லோக்கல் லாங்குவேஜ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எஜுகேஷன் வந்து உமனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 30% ஒரு 40% ஆஃப் த உமன் இஸ் இல்லிட்ரேட். ஸோ அவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜில் ஏஐ இல்லைன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்மளோட லேண்ட் ஆக்சஸ் பேட்டர்ன்ஸ், நம்மளோட லேண்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது இன்புட்டோ இல்லை இன்ஃபர்மேஷனோ நம்மளுக்கு கொடுக்கணும். இன்னொன்று, நம் உமன் வந்து நிறைய மொபிலிட்டி வந்து அதிகமாக இருக்காது. ஸோ மென் மாதிரி அடிக்கடி எங்கேயாச்சும் போகிறது இல்லை மார்க்கெட் போய் ஏதாவது வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மொபிலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸை எப்படி இந்த ஏஐ வந்து கேட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உமனுக்கு வந்து ஒரு இன்புட் சொல்லுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ஹவு ஃபார் திஸ் ஏஐ அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் இஸ் ரிலவென்ட் டு த உமன், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மென்னுக்கு சொல்ற அட்வைஸ் வேற, உமனுக்கு சொல்ற அட்வைஸ் வேற. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்டிலைசர்ஸ், இப்போ இந்த இந்த பெஸ்ட் அட்டாக் எப்படி நான் சரி பண்றதுன்னு நான் ஏஐட்ட கேட்கும் போது அந்த பெஸ்ட் அட்டாக்கை எப்படி சரி பண்றதுன்னு ஏஐ சொல்லும் போது லோக்கல் லாங்குவேஜ்லையும் அவங்க லேண்ட் ஆக்சஸ் பேட்டர்னுக்கு மொபிலிட்டிக்கும் ரிலவெண்ட்டாகவும் அது வந்து நிச்சயமா இது அட்வைஸ் பண்ணா மட்டும்தான் அது உமன் வந்து ஏற்றுக்க முடியும். இல்லைன்னா இட் வில் பி நோ யூஸ் ஃபார் த உமன். ஸோ அதனால அந்த மாதிரி டியூன் ஆக கஸ்டமைஸ் ஆன ஒரு ஏஐ வந்து உமனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ in AI's governance guidelines 2025, they have given 7 guidelines. Especially one guideline says fairness and equity. ஸோ ஏஐ வந்து எல்லா விதத்துலையும் ஃபேராகவும் ஈக்குவட்டபிளாகவும் இருக்கணும் அப்படின்றது இங்கே சொல்யூஷனாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அது எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம், ஓவர் சைட் பண்ணுறோம் அப்படின்றது கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு. ஓகே, அண்ட் ஈவன் இன்டர்நேஷ்னலாகவும் அவங்க இந்த ஏஐ வந்து ஈக்குவட்டபிளாக ஃபேராக இருக்கா அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கன்க்ளூஷன் என்ன இங்கே அப்படின்னா, ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் அவுட்கம்ஸ் இஸ் போத் அ கவர்னன்ஸ் ப்ரையாரிட்டி அண்ட் அ டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வந்து ஏஐ வந்து ஜெண்டர் ரெஸ்பான்சிவா இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கவர்னன்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டி. அண்ட் ஆல்சோ இது ஒரு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த உமன் ஆல்சோ. ஓகே, ஸோ அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு எந்த விதத்தில் வந்து ஏஐ யூஸ் ஆகுதுன்னா precision agriculture, real-time advisory on crop health, input optimization and market access. ஸோ வந்து இன்புட்டை எவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக அளவாக யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து கிராப் ஹெல்த்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர்னா என்னென்னா எல்லாத்தையும் வந்து அளவாக கரெக்டாக, அதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பர்டிகுலர் கிராப்பிங் பேட்டர்னுக்கு என்ன மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர். ஏன்னா எல்லா கிராப்பிங் பேட்டர்னுக்கும் நம்ம இப்போதைக்கு ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம், யூரியா, ஸோ என்பிகே. ஸோ எல்லா ஃபர்டிலைசரும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் யூரியா வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் அப்படி இல்லாமல் ப்ரிசிஷனாக ஈவன் வாட்டர் சப்ளையை எப்படி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் தேவையான வாட்டர் சப்ளை, ஃபர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி
ப்ரெசிஷனா எப்படி இன்புட் கொடுத்து அந்த அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றது தான் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர். ஸோ திஸ் இஸ் த ஹவு த ஏஐ கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபார்மர்ஸ். அப்புறம் என்ன கவர்னன்ஸ் ப்ரையாரிட்டிஸ், அதாவது எஸ்பெஷலி ஃபார் த உமன் ஏஐ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க அழகா சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஏஐ வந்து எப்படி உமனுக்கு வந்து அஹ், அஹ், ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேருது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஜெண்டர் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னு படிச்சிருப்பீங்க. இதுல ஜெண்டர் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஐயோட அவுட்புட் வந்து எவ்வளவு தூரம் ஜெண்டரை வந்து சப்போர்ட்டிவா, அதாவது உமனுக்கும் மென்னுக்கும் ஈக்குவலா சப்போர்ட்டிவா இருக்கா இல்லையா அப்படின்றது தான் ஜெண்டர் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ல நம்ம பண்ண போறோம். ஸோ வெதர் அவுட்கம்ஸ் வேரி பை செக்ஸ், லொகேஷன், கேஸ்ட், டிசபிலிட்டி, ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இங்க சொல்றாங்க. ஸோ ஒரு ஏயோட அவுட்கம் வந்து கேஸ்ட் பேசிஸா டிஸ்கிரிமினேட்டடா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஜெண்டர் வைஸா டிஸ்கிரிமினேட்டடா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்துல இங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இன்டர்செக்ஷனாலிட்டி. வாட் இஸ் இன்டர்செக்ஷனாலிட்டி இஸ், அதாவது ஒரு உமன் வந்து உமனா இருக்கிறது இருக்கிறதுனால மட்டும் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது இல்ல. உமன் அப்பர் காஸ்ட்ல இருக்கும்போது சில பிரச்சனைகளை கம்மியா ஃபேஸ் பண்றாங்க. ஆனா லோவர் காஸ்ட் உமன் வந்து அதிகமா ஃபேஸ் பண்றாங்க, எஸ்பெஷலி லைக் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். அண்ட் உமன் ஏபிளா இருக்கும்போது நல்லா தான் இருக்காங்க, ஆனா டிசேபிளா இருக்கும்போது நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்ஷனாலிட்டி இருக்கு. அதாவது ஒரு உமன்லயே லோவர் காஸ்ட், டிசேபிள் உமன், அதாவது இன்னொன்று த உமன் வித் லோவர் கிளாஸ் பீப்புள், அண்ட் இந்த மாதிரி அஹ், கீழ்த்தரத்துல இருக்கிற உமன் வந்து அதிகமா பிரச்சனையில இன்வால்வ் வராங்க. அதுதான் இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன்ல வந்து உமனா இருந்தும் சில ப்ராப்ளம்ஸ் அடிஷனலா இருக்கிறதுனால அவங்க இன்னும் அதிகமா பிரச்சனையை ஃபேஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க. ஸோ இது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உமன், எல்லா உமனுக்கும் வந்து ஏஐ பிரச்சனை இல்லை. த உமன் ஹூஸ் இன் அ லோவர் காஸ்ட் அண்ட் டிசேபிள், இவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு வருது. அண்ட் எஸ்பெஷலி ஒர்க் ஸ்டேட்டஸ் கூட, சே இன்ஃபார்மல் ஒர்க்கரா ஃபார்மல் ஒர்க்கரா. ஸோ ஃபார்மல் ஒர்க்கர் இஸ் பெட்டர் சிச்சுவேட்டட், பட் இன்ஃபார்மல் ஒர்க்கர் இஸ் worst. ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஜெண்டர் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ லோக்கல் லாங்குவேஜ்ல ஆக்சசபிளா இருக்கணும். அண்ட் ஜஸ்ட் லைக் ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் பட்ஜெட்டிங், நம்ம வந்து ஜிஆர்பி வந்து நம்ம வந்து 2005ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இதுல வந்து பட்ஜெட்ல ஒவ்வொரு ஸ்கீமும் எவ்வளவு தூரம் உமனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, உமனோட பிரச்சனையை எப்படி அது சால்வ் பண்ணுது, உமனுக்கு எவ்வளவு தூரம் வந்து அது அவுட்கம் கொடுக்குது, அண்ட் அந்த எவ்வளவு தூரம் அது உமனுக்கு வந்து இது பெனிஃபிட் கொடுக்குது. லைக் 50% அதுல இருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1000 crore ஒரு ஸ்கீமுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம்னா அதுல 500 crores வந்து உமனுக்கு பெனிஃபிட் பண்ணுதா, இல்ல வெறும் 50 crore தான் உமனுக்கு பெனிஃபிட் பண்ணுதா அப்படின்றது வந்து இந்த ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் பட்ஜெட்டிங்ல சொல்லுவாங்க. ஸோ ஏன் இதை நம்ம பண்றோம்னா எவ்வளவு தூரம் அது உமனுக்கு போய் சேருது. ஒரு ஒரு ஸ்கீமை நம்ம கொண்டு போறோம்னா அது அதிகமா மென்னுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, இல்ல உமனுக்கு போய் சேருதா, இல்ல அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஜிஆர்பி. அதே மாதிரி தான் எவ்வளவு தூரம் வந்து பெண்களுக்கு போய் சேருது, அது இல்லாம ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றது தான் நம்ம ஜெண்டர் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல பண்ண போறோம். ஓகே, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஐ லிட்ரஸி அஸ் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் டாபிக் தான் ஒரு பெரிய எடிட்டோரியலே அதில் டிஸ்கஸ் ஆயிருந்தது. அதாவது என்னன்னா ஏஐ வந்து நம்ம பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாத்துறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. என்னன்னா வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து எல்லாரும் யூஸ் பண்ண முடியல இப்போ. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட்டே ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம சாட் ஜிபிடி மாதிரி கவர்மெண்ட் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி அது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது we are getting lots of information, we are able to study a lot of things. So இது ஒரு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகும்போது இட் இஸ் பெனிஃபிட்டிங் அ லாட். பட் இங்கே என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றாங்கன்னா ஏஐ லிட்ரஸி அஸ் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கிறத ஒரு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாத்த சொல்றாங்க. அதாவது எல்லாருக்கும் ஏஐ எப்படி யூஸ் பண்றது, ஏஐ எப்படி வந்து தனக்கு சாதகமா யூஸ் பண்றது அப்படின்றது தான் ஏஐ லிட்ரஸி. ஸோ இந்த ஏஐ லிட்ரஸி, அதாவது எப்படி ஏஐ யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும்
போய் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் இங்க. ஸோ உமனுக்கு எஸ்பெஷலி ஏஐ எப்படி தெரிஞ்சுக்கணும் த்ரூ ட்ரைனிங். எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ்லையும் அவங்களுக்கு ஏற்ற டைம்லையும் நம்ம ஏஐ எப்படி யூஸ் பண்றதுன்னு ட்ரெயின் பண்ணோம்னா அவங்க அவங்களோட பிஸ்னஸ்க்கோ அவங்களோட ஒர்க்குக்கோ அதை யூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது காமர்ஸ்ல வந்து என்னோட ஆர்ட் இல்லைன்னா என்னோட ட்ரெஸ்ஸஸ், நான் தச்ச ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க டெய்லரிங்ல இருக்காங்க. அந்த டெய்லர்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வந்து காமர்ஸ்ல சேல் பண்றேன்னா ஏஐ பத்தி அவங்களுக்கு தெரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து ஏஐ லிட்ரஸி வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாறணும் அப்படின்றது இங்க சொல்றாங்க. எஸ்பெஷலி நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு உமனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஸ்கீம்ஸ். அதுல வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எஸ்பெஷலி லைக் நம்மளுக்கு ஆஹ், ஆஹ், தீன் தயாள் யோஜனால வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அண்ட் கிராமீன் கௌஷல் யோஜனா, அப்புறம் ஸ்கில் இந்தியா, அப்புறம் மிஷன் சக்திஸ் சகி நெட்வொர்க். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏஐயும் ஒரு ஏஐ ஸ்கில்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டிஜிட்டல் சேஃப்டி. உமனுக்கு பிரச்சனையே வந்து டிஜிட்டல் வயலன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஜிட்டல் சேஃப்டி எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், டிஜிட்டல் சேஃப்டி எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது முக்கியம். ஏன்னா நான் ஏஐ சொல்லி கொடுத்துட்றேன், ஏஐ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏஐல இருந்து என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத அவங்க ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம டிஜிட்டல் சேஃப்டியும் இங்க வந்து நம்ம வைக்க போறோம். அதுல வந்து எஸ்பெஷலி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டீப் ஃபேக்ஸ். ஓகே, சில உமனை வந்து நியூடா காட்டுறது, இல்லைன்னா செக்ஸ் அதிகமா வந்து இது பண்றது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நிறைய. இது ஆக்ட்ரஸ்க்கு நடந்துட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆன்லைன் ஹராஸ்மெண்ட், நான் கன்சென்சுவல் இமேஜரி, இது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டா எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜரி, அதாவது இமேஜஸ் வந்து ஆஹ், ஆஹ், தப்பான இமேஜஸ்லாம் வந்து வருது, இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ இதுக்கு யாரு நம்மளுக்கு ரிசால்வ் பண்ண முடியும்னா ஐடி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2021. ஸோ ஐடி அமெண்ட்மெண்ட்டை இன்னும் வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும். எஸ்பெஷலி வந்து கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் அதை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மெய்தி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எந்த ஏஐ கண்டென்ட்டும் அதுல ஏஐ கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு உமனை வந்து தப்பா காட்டியிருந்தேன்னா அது ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லணும். ஆனா அது பண்ணவே கூடாது. பட் ஸ்டில் இதுல வந்து மெய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு வீடியோல நான் ஏஐ ஜென்ரேட் பண்ணேன்னா அது ஏஐ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இது வந்து எது ரியல் இமேஜ் எது வந்து ஏஐ ஜென்ரேட்டட்னு நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். இன்னொன்று வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் சேஃப்டிக்காக அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஏஐ வந்து எப்படி உமனுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேரா ஈக்குவட்டபிளா ஒரு அட்மாஸ்பியர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிக்கல். ஸோ ப்ளீஸ் ஹாவ் அ லுக் அட் இட். ஓகே, தேங்க்யூ. And we'll move on to the next article. This is another defense preparedness or theater reform readiness அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஆர்டிக்கல். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இவர் ஃபார்மர் டைரக்டர் ஆப்ரேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் அட் த ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹரிந்தர் சிங். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து மாடர்னைசிங் மிலிட்ரி ஸ்ட்ரக்சர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தேட்டர், ஓகே, தியேட்டர் கமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா பிரச்சனையிலையும் எஸ்பெஷலி ஆப்ரேஷன் சிந்தூர் பத்தி இங்க பேசியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல பாத்தீங்கன்னா ஸ்பீடாவும் இருக்கணும், கோஆர்டினேட்டடாவும் இருக்கணும் எந்த ஒரு அட்டாக்கும். ஸோ எல்லா ஃபோர்ஸஸும், அதாவது நேவி, ஆர்மி, நிறைய இருக்கு, பிரிகேடு, அந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸஸ்லாம் எப்படி வந்து அவங்க வந்து யுனைட்டடா கோஆர்டினேட்டடா வந்து ஆக்ட் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு இவங்க என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா தேட்டரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து தியேட்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காம ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா,
பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிங்கிள் சர்வீஸ் மாடல், அதாவது ஒவ்வொரு ஃபோர்ஸஸும் தனித்தனியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. இப்போ எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணும்போது என்ன பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த பிரச்சனை வந்து எவ்வளவு தூரம் நம்மளோட காம்பேட் ரெடினஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அழகா இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஏன்னா GS3க்கு எஸ்பெஷலி இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுக்கு டூ எனிமீஸ் இருக்காங்க, யூ ஆல் நோ. ஓகே, ஸோ ஹூஸ் த எனிமி? ப்ளீஸ் கமெண்ட். ஓகே, ஹியர். India's theatre reforms needs a readiness framework. So how ready are we, especially when it comes to theatre reforms? Okay, நம்ம தேட்டர்னா படம் பார்க்குற தேட்டர் இல்லை, பட் திஸ் தேட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ merging of merging of different forces, that's very very important. ஸோ தேட்டர் ரிஃபார்ம்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம US, UK, சைனா ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஹவு ரெடி தே ஆர், ஓகே, ஹவு ப்ரிப்பேர்டு தே ஆர், ஹவு ஹவு ஃபோர்ஸ்ஃபுல் தே ஆர். இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ தேட்டரைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் அ இன்டகிரேட்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மர்ஜிங், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கோஆர்டினேஷன், இட் இஸ் இன்டகிரேஷன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மர்ஜ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதாவது லைக் மர்ஜிங்னா என்ன சொல்றேன்னா, ஒரு நேரத்துல எல்லாரும் வந்து ஒரு இடத்த வந்து ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா தான் நடக்கும். ஆனா கம்ப்ளீட்டா அந்த ஸ்ட்ரக்சரே இன்டகிரேட்டடா பண்ணி அந்த கமாண்ட் ஃப்ளோ, அதாவது கம்யூனிகேஷன், அதோட ஒர்க்கிங் மாடல் எல்லாத்தையும் இன்டகிரேட்டடாக நம்ம கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க் தான். அதை எப்படி கொண்டு வருது, அதனால அது கொண்டு வர டைம்ல என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே அழகாக பேசியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, த டிரான்சிஷன் ரெக்வயர்ஸ் டைம், ரெடினஸ் டெஸ்டிங் அண்ட் ஸ்மூத் கோஆபரேஷன். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து டைம் எடுத்துக்கும். இந்த ரிஃபார்மை நம்ம கொண்டு வரதுக்குள்ள ஏதாச்சும் வார் வந்துச்சுன்னா, ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது இங்க அழகா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் டிரான்சிஷன் டைம் வந்து ஈவன் சைனாவோ யூகேயோ யூஎஸ்ஓ நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம ஆக்சுவலா இந்த தேட்டரைசேஷன் கொண்டு வரணும் அப்படின்னே 25 வருஷம் பேசிட்டு இருக்கோம், இன்னும் கொண்டு வரல. ஸோ கொண்டு வந்தோம்னா இன்னும் எத்தனை டைம், எவ்வளோ டைம் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து டைம் எடுத்துக்கும். அண்ட் அந்த டிரான்சிஷன் முடிஞ்சோன்னு நம்ம எவ்வளோ ரெடியா இருக்கோம், இல்லை அந்த டிரான்சிஷன் டைம்லயும் நம்ம எவ்வளோ ரெடியா இருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்மூத் கோஆபரேஷன், அதாவது நம்ம டிரான்சிஷன் பண்ணி முடிச்சிட்டோம், ஆனால் அதுக்குள்ள அந்த ஃபோர்ஸஸ்க்குள்ள நல்ல கோஆபரேஷன் இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஃபென்ஸ் ஆர் எனி கமாண்டோஸ் ஆல்வேஸ் ஆக்ட் வித் டிசிப்ளின் அண்ட் கோஆபரேஷன். அது இல்லைன்னா, அந்த முறையில் இல்லைன்னா நத்திங் வில் பி தேர். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், தேட்டரைசேஷன்ல 17 சிங்கிள் சர்வீஸ் கமாண்டோஸ் வந்து நம்ம 3 இன்டகிரேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல முடிச்சிருப்போம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் 17 வந்து 3 மாற்றும் போது எவ்வளோ கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் இருக்கும், எவ்வளோ ஹைரார்கி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றது தான் இங்க பேசியிருக்காங்க. ஸோ இங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, நாலேஜ் கேப் இருக்கும். அதாவது ஒரு பர்சன் ஹூ இஸ் இன் பிரிகேட், he will not know about ஸ்குவாட்ரன். ஓகே, ஸ்குவாட்ரன் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நேவிக்கு ஆர்மி எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆர்மிக்கு இது ஏர்ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹெட்டை, அதாவது இந்த 3 பேரும் சேர்ந்ததுக்கு ஒரு ஹெட்டை வந்து நான் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து போடுறேன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எப்படி நேவியையும் ஆர்மியையும் கோஆர்டினேட் பண்றதுன்னு தெரியாது. ஸோ அதனால ஒரு எக்ஸ்பர்டைஸ் இன் ஆல் த்ரீ டொமைன் வில் பி பாசிபிள். ஸோ ஒரு எக்ஸ்பர்டைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லா 3 கமாண்டோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து இது கமாண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்றது தான் ஒரு பெரிய ரிஸ்க். ஓகே, ஸோ நாலேஜ் கேப் இஸ் தேர். எஸ்பெஷலி ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ல, ஒரு ஒரு குவிக் அட்டாக்ல வந்து எப்படி எல்லாரும் கோஆர்டினேட் பண்றோம், எப்படி ஒரு 1 பாயிண்ட் கமாண்ட் இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எல்லா டொமைன்லயும் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நெக்ஸ்ட், மர்ஜிங் டைவர்ஸ் சர்வீசஸ். அது என்ன மேம் டைவர்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது அகெயின் நாலேஜ் வைஸாகவும், அவங்களோட கல்ச்சர் வைஸாகவும், அவங்களோட வேல்யூஸ் வைஸாகவும், அவங்களோட அதாவது
the way they actually deploy their forces, the way they actually form their forces, இந்த மாதிரி ஃபார்மேஷனு, ஆர்கனைசேஷனு, டிஸ்பர்சல் எல்லாத்துலேயும் டைவர்சிட்டி இருக்கும். ஸோ இந்த டைவர்சிட்டியை எப்படி நம்ம வந்து யுனைட்டடாக மாற்ற போகிறோம், யூனிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்டகிரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எல்லாருக்கும் வந்து அந்த பர்டிகுலர் சிங்க் இருக்கணும். சிங்க்ரனைசேஷன் ஆஃப் ஆல் த கமாண்டர்ஸ் ஷுட் பி தேர். ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் சர்வீசஸ்ல எப்படி நம்ம மர்ஜ் பண்ண போறோம், எஸ்பெஷலி அவங்களோட கல்ச்சரே டிஃப்ரெண்டா இருக்கும்போது, அவங்களோட ட்ரைனிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும்போது எப்படி அதை மர்ஜ் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இன்னொன்று ஒரு பெரிய பெரிய டாஸ்க் என்னன்னா, கெரியர் அண்ட் ரேங்கிங் எப்படி நம்ம வந்து மர்ஜ் பண்ண போறோம் அப்படின்றது பெரிய பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஒவ்வொரு வே ஆஃப் ப்ரமோஷன் இருக்கும், ஒவ்வொரு வே ஆஃப் ரேங்கிங் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம ஏற்கனவே ஒரு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல வந்து லெப்டினன்ட், மேஜர், கர்னல் இந்த மாதிரி நிறைய ரேங்கிங் இருக்கும்போது அந்த ரேங்கிங்கோட, அதாவது நேவியோட ரேங்கிங்கும் ஏர்ஃபோர்ஸோட ரேங்கிங் எப்படி மர்ஜ் பண்றது, இல்லைன்னா அவங்களோட கெரியர் ப்ரொமோஷன் எப்படி கொண்டு வர்றது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்ஃபோர்ஸ் ப்ரமோட் ஆயிட்டாங்க, ஆனா நேவி ப்ரமோட் ஆகல, ஆனா சேம் ரேங்க் அப்படின்னும் போது தே வில் ஃபீல் அஃபெண்டட். ஸோ அந்த முறையில வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வச்சுக்கிறது, மோட்டிவேஷன் எப்படி பண்றது அப்படின்றது ஒரு பெரிய பெரிய டாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பர்டிகுலர் ரிஸ்க் இஸ் ஆடிங் லேயர்ஸ் இன் ஹைரார்கி. இப்போ வந்து நம்ம 3 கமாண்ட் ஃபோர்ஸஸ்க்கும் ஒரு ஒரு சிம்பிள் ஒரு ஹெட் கொண்டு வரப்போறோம். அதுக்கு மேல ஒரு ஹெட், அதுக்கு மேல ஒரு ஹெட். ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர்ஸ் ஹைரார்கியை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தும் போது டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஸ்லோ ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேல இருந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது கீழே வரதுக்குள்ள டைம் எடுத்துரும். ஏன்னா ஒரு ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட்ல வந்து அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கவே கூடாது. இட் ஹாஸ் டு கம் குவிக்லி. ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது தேர் வில் பி லாட் ஆஃப் கேப்ஸ் இன் கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்பீட் மேட்டர்ஸ். ஏன்னா ரக்ஷா மந்திரி, கமாண்டோஸ் எல்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லும் போது இட் ஹாஸ் டு ரீச் த பீப்புள், ரீச் த சோல்ஜர்ஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் இத்தனை ரிஸ்க் இருக்கு மேம், அதனால தியேட்டரைசேஷன் போகக்கூடாதுன்னா தயவு செய்து அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. தியேட்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்றதுல ஹர்பிந்தர் சிங் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அகெயின் டு சே மெனி கண்ட்ரீஸ் ஹவ் ஃபாலோட் அண்ட் பீன் சக்சஸ்ஃபுல் இன் திஸ். ஓகே, ஃபைன். ஸோ ரிஸ்க் வந்து இன்னும் அதிகப்படுத்துறது எப்போனா, அதிகமாகிறது எப்பன்னா டேட்டா லிங்க்ஸ்ல வந்து கேப்ஸ் இருக்கும் போது, அண்ட் ஜாயிண்ட்னஸ் இல்லாத போது, அண்ட் எஸ்பெஷலி லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை இருக்கும் போது. லைக் லாஜிஸ்டிக்ஸ்னா இங்கே ஆர்ம்ஸ், அவங்களோட வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுல ஏதாச்சும் கேப் இருந்தா இன்னும் அதிகமா அந்த பிரச்சனை வந்து வரும். அவங்க டிமோட்டிவேட்டட் ஆகலாம், அவங்களோட ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து, நம்மளோட இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வாண்ட் தட் நம்ம வந்து பேசாம கோஆர்டினேஷன் போகலாம் ரேதர் தன் ஃபோர்ஸ்டு ஃபியூஷன் அப்படின்னு நான் சொல்றாரு. ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் இருக்கும்போது எதுக்கு நீங்க வந்து தேவையில்லாம ட்ரை பண்றீங்க, வெறும் கோஆர்டினேஷன் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்தன்கோட் அட்டாக், இல்லைன்னா அந்த மாதிரி பஹல்காம் அட்டாக், இந்த மாதிரி இருக்கும்போது அதுல வந்து எல்லா ஃபோர்ஸஸும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணா நல்லா தானே இருக்கும். எதுக்கு ஃபோர்ஸ்டா ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த டிரான்சிஷன் டைம்ல நம்ம என்ன பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா ஹீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் நம்ம நிச்சயமா தியேட்டரைசேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அது பண்ணும்போது இருக்கிற பிரச்சனையில என்னென்ன எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத அழகா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வாட் வில் பி லாஸ்ட் டியூரிங் திஸ் டிரான்சிஷன் டைம், ஹவு மச் திஸ் காஸ்ட், ஹவு லாங். இதுதான் பெரிய பிரச்சனை. இதை சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த ரிஸ்கையும் தாண்டி நம்ம வந்து தியேட்டரைசேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ என்ன சொல்றாருன்னா, நம்ம நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் கொண்டு வரும்போது நிச்சயமா நிறைய டைம் ஆகும். வெப்பன் வெப்பனை வந்து நம்ம மாற்றும் போது அந்த டைம் ஆகாது. ஜஸ்ட் மந்த்ல சோல்ஜர்ஸ்லாம் ட்ரெயின் ஆயிடுவாங்க. ஆனா ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் கொண்டு வரும்போது அதுல அவங்க அக்கஸ்டம் ஆறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஆல்ரெடி இந்த அந்தமான் நிக்கோபார் கமாண்டோ வந்து நம்ம பார்த்தோம். அந்த அதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம், அதாவது ஒரு டீகேட் எடுத்துக்கிட்டாங்களா அவங்க இது ஆகுறதுக்கு, அது ஹேபிச்சுவேட் ஆகுறதுக்கு, அதை பழகுறதுக்கு, அந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மா பழகுறதுக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இது எவ்வளவு வருஷம் எடுக்கும் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ண முடியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஸ்டின் என்னன்னா, ஹூ கமாண்ட்ஸ் வாட், ஹவு ஃபாஸ்ட் தே ஃபியூஸ்,
காஸ்ட் ரெடினஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு எதை வந்து கமாண்ட் பண்ண போறாங்க, இதுல வந்து பெரிய கான்ஃபிளிக்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பியூரோக்ராட்ஸ்லயோ இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி பர்சனல்ஸ்லயும் ரொம்ப ரொம்ப இந்த கமாண்டோ ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப கிளாஷ் ஆகும். ஸோ அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணும். அண்ட் எவ்வளவு தூரம் அவங்க ஃபாஸ்டா ஃபியூஸ் ஆறாங்க, அண்ட் அந்த காஸ்ட் ரெடினஸ், ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எவ்வளவு தூரம் இந்த டிலே நடக்க போகுது அப்படின்றது நிச்சயமா ஒரு டீகேட் ஆயிடும். இந்த டிரான்சிஷன் பிளானுக்கே 2 3 வருஷம் ஆயிடும். அது ஃபுல்லா இந்த டிரான்சிஷன் ஆகிறதுக்கு நிச்சயமா மோர் தேன் டீகேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சைனா வந்து 2 வருஷத்துல பண்ணிருக்கு, யூஎஸ் 10 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா சைனால உங்களுக்கு தெரியும் வெரி வாட் டு சே, சைனால வந்து ரொம்ப அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால 2 வருஷம் தான் எடுத்திருக்கோம். பட் இங்க யூஎஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் எடுத்திருக்காங்க. ஸோ 10 years it has been for US itself to fuse all this people to a தேட்டரைசேஷன். ஸோ இந்தியா நிச்சயமா வந்து நிறைய நேரம் எடுக்கும். ஏன்னா அந்த ஐடியாவே 25 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெல் மீ விச் கமிட்டி ஆக்சுவலி சஜஸ்டட் டு கோ ஃபார் தேட்டரைசேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் எடிட்டோரியலை வந்து அது சொல்லலை. பட் யூ ஹாவ் டு டெல் மீ. ஏன்னா இந்த தேட்டரைசேஷன் பண்ணணும்னு நிச்சயமா ஒரு கமிட்டி வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். விச் இஸ் த கமிட்டி, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே. அண்ட் சேலஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மணி பிரச்சனை இல்லைங்க, மைண்ட் செட் தான் பிரச்சனைன்னு அழகா சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கமாண்டோ ஃபோர்ஸ்ல யாரு கமாண்ட் பண்றா, நானா நீயா, யாரு ப்ரொமோட் ஆறா, நானா நீயா, இப்படின்றத ஒரு மைண்ட் செட் ப்ராப்ளம், ஹைரார்கி ப்ராப்ளம், அத்தாரிட்டி ப்ராப்ளம், கமாண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல வந்து நிச்சயமா பிகாஸ் வி ஆர் ஒர்க்கிங் வித் பீப்புள். ஸோ திஸ் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். ஸோ அவங்கள எப்படி நம்ம மர்ஜ் பண்றது அப்படின்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையே. மணி பிரச்சனை இல்லை இங்க, லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை இல்லை. லாஜிஸ்டிக்ஸும் ஒரு பிரச்சனை தான். பட் அந்த லாஜிஸ்டிக்கை எப்படி உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அவங்கள ட்ரெயின் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் யூகே கூட பார்த்தீங்கன்னா 2 தடவை அது ரீஸ்ட்ரக்சர் பண்ணிடுச்சான். ஸோ இந்தியா எப்படி அதை பண்ண போகுது அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின். அண்ட் நம்மளுக்கு யாரு பெரிய பிரச்சனை, 2 எனிமீஸ், சைனா அண்ட் பாகிஸ்தான். ஸோ டூ ஃப்ரண்ட் எனிமீஸ் நம்மளுக்கு இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனையில வந்து நம்ம நிச்சயமா வந்து வி ஹாவ் டு பி வெல் ப்ரிப்பேர்ட். ஸோ சைனா வந்து ஆல்ரெடி இதை தேட்டர் ரெடினஸை வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு, யூஸ் பண்ணிடுச்சு. எஸ்பெஷலி டோக்லாம் அட்டாக்ல, இந்த மாதிரி நிறைய அட்டாக்ல வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிடுச்சு. பட் நம்ம எப்படி இதை ரெடினஸ் டெஸ்ட் பண்ண போறோம், இந்த ரெடினஸ் எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டைலூட்டட் எக்ஸ்பர்டைஸ், அதாவது எல்லாருக்கும் எல்லா டொமைன்லயும் எக்ஸ்பர்டைஸ் இருக்காது. அண்ட் ஆல்சோ கமாண்ட் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு கமாண்டும் நான் இப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட தான் ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ரெடினஸ், அதாவது எப்படி அவங்களோட ஃபியூஷனை, அவங்களோட கோஆர்டினேஷனை வந்து நம்ம கொண்டு வருது அப்படின்றது தான் நிறைய நிறைய சேலஞ்ச். ஸோ சொல்யூஷன் இங்க என்ன சொல்றாருன்னா, அப்பார்ட் ஃப்ரம் சால்விங் ஆல் திஸ், ஹீ சேயிங் நம்ம டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்னஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். வி ஹவ் டு செக் த மிலிட்ரி ரெடினஸ் அப்படின்றது இம்பார்ட்டண்டா இங்க சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ கீவேர்ட். ஸோ டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்னஸ் இருந்து வி ஹவ் டு மூவ் டு மிலிட்ரி ரெடினஸ். ஸோ டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்னஸ்னா என்ன, நம்மளுக்கு ஆர்மி இருக்காங்களா, வெல் ட்ரெயின்டா இருக்காங்களா, நம்மளுக்கு கன்ஸ் இருக்கா, இது ஆர்ம்ஸ் இருக்கா அப்படின்றது மட்டும் பார்க்காம எவ்வளவு தூரம் அதை டிப்ளாய் பண்ண முடியுது, எவ்வளவு தூரம் ஒரு வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அவங்களால எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி உள்ள கொண்டு வர முடியுது, அவங்களால இது டெரரிஸ்ட் சரவுண்ட் பண்ண முடியுது. இதெல்லாம் பார்க்கிறது தான் மிலிட்ரி ரெடினஸ். ஸோ இதெல்லாம் பார்க்குற அந்த ஒரு மிலிட்ரி ரெடினஸ் டெஸ்டிங் நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எஸ்பெஷலி மிலிட்ரி கேப்பபிலிட்டி நம்ம டெஸ்ட் பண்ணணும், ரேதர் than ஜஸ்ட் செக்கிங் த இன்புட்ஸ் லைக் மேன் பவர், மிஷின், மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுவும் இந்த ரெடினஸ் வந்து யூனிட் லெவலாகவும் ஃபோர்ஸ் லெவலாகவும் சஸ்டைனபிலிட்டியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சர்ச் கெப்பாசிட்டி, அந்த டைம்ல வந்து எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகுறது, அந்த சோல்ஜர்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கணும். அண்ட் யூஎஸ் பார்த்தீங்கன்னா ரெடினஸ் ஓவர்சைட் கவுன்சில் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி லெவல்ல டிஃபென்ஸ் ரெடினஸ் கவுன்சிலும் அண்ட் ஆல்சோ மிலிட்ரி ரெடினஸ் கமிட்டிஸும் அண்டர் சீரியஸ்
ஓகே, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் கீழே நம்ம மிலிட்ரி ரெடினஸ் கமிட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்வீஸ்க்கு கீழேயும் சப் கமிட்டிஸும் அந்த தேட்டர் கமாண்ட்லேயும் சப் கமிட்டிஸ் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் தேட்டரைசேஷன் நம்ம நிச்சயமா போகணும். ஆனா இந்த டிரான்சிஷன் டைம்ல நம்மளுக்கு வர ரிஸ்க்கை வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஒரு ரிசர்வ், ஓகே, ஒரு ஃபோர்ஸ், ரிசர்வ் ஃபோர்ஸ் வந்து அவுட் சைட் வந்து எப்பயுமே ஒரு லைக் ஸ்பேர் மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா இவங்களையும் கொண்டு வர மாதிரி நம்ம பச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் எக்ஸலண்ட்லி டெல்லிங் ஒன் திங், அதாவது நம்ம இந்த டிரான்சிஷனுக்கு டைம் தேவை. அந்த டைமை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா பை டைம் த்ரூ டிப்ளமசி. அதாவது பேசுங்க, சைனா கிட்டயும் பாகிஸ்தான் கிட்டயும் பேசி இந்த பேசிட்டு கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வார் டைம்ல நம்மளால இந்த ரெடினஸ் பண்ண முடியாது, இந்த ரெஃபார்மா கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம பீஸ் டைம்ல மட்டும்தான் இந்த டிரான்சிஷன் கொண்டு வந்துட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வார் டைம்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால டிப்ளமேட்டிக்கலா யூ ஹவ் டு டாக் வித், நெகோஷியேட் வித் சைனா அண்ட் பாகிஸ்தான். அண்ட் ஏதாச்சும் பிரச்சனைனா நெகோஷியேட் பண்ணியே பிரச்சனையை கொஞ்ச நாள் சால்வ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம ரெடினஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதைனாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் அழகா முடிச்சிருக்காரு. So this is a very wonderful article. Please have a look. Then Saudi US nuclear deal about. So ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், எஸ்பெஷலி GS2ல வந்து how the foreign policies are impacting India அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ல வந்து பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் டாபிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது FAQல வந்து ஜூலை 26 வந்தது. ஸோ GS2ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பேசிக்கலாக யூஎஸ் வந்து இஸ் ப்ரொவைடிங் enrichment facility and it is helping in nuclear technology to come to Saudi Arabia. ஸோ சிவில் நியூக்ளியர் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அண்ட் பயலாட்ரல் நியூக்ளியர் சேஃப்கார்ட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அக்ரிமெண்ட் வந்து சவுதியும் யூஎஸும் பண்ணியிருக்காங்க. பட் இதுல என்ன ட்ரம்ப் வந்து வாய் விட்டாருன்னா, நான் யூஎஸ் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, அதாவது ட்ரம்ப், ஓகே, சவுதி அரேபியா வந்து இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ல வந்து ஜாயின் பண்ணிடும், ஜாயின் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த சைன் பண்ணலாம் அப்படின்னும் ஓவரா வாய் விட்டுட்டாரு. பட் சவுதி வந்து இஸ் நாட் இஸ் நாட் வெரி ஹாப்பி அபவுட் ஜாயினிங் ஆப்ரஹாம் அக்கார்ட். அது என்னன்னு நம்ம இந்த கதையை பார்க்கலாம். ஆப்ரஹாம் அக்கார்ட்னா என்ன? ப்ளீஸ் கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ். நம்ம இதுலயே பார்க்கலாம். பட் சி, ஓகே, யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுதி கிட்ட என்ன சொல்லியிருக்கு இந்த அக்ரிமெண்ட்ல அப்படின்னா, நான் வந்து உனக்கு என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து பில் பண்ணி தரேன், ஆனா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா டெக்னாலஜியை நான் பண்ணிட்டேன்னா நீயே என்ரிச் பண்ணிக்குவ. ஸோ அதனால நான் டெக்னாலஜியை மறைச்சு அதை சேஃப்கார்ட் பண்ணிடுவேன். ஆனால் உனக்கு என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி, உனக்கு நியூக்ளியர் டெக்னாலஜி, நியூக்ளியர் வெப்பனை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, ஸோ எப்படி ப்ரொடியூஸ் பண்றது இல்லை, ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து அப்ரஹாம் அக்கார்ட் வந்தாதான் வருமா அப்படின்னா, இப்போ வந்து சவுதி அரேபியா வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால யூஎஸ் ட்ரம்ப் வந்து ஓகே, பரவாயில்ல, நான் உனக்கு நியூக்ளியர் டீல் வச்சுக்கலாம், நீ அப்ரஹாம் அக்கார்ட்ல சேரலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஸோ இது எப்போ பார்த்தாலும் நடக்கிறது தானே. ஓகே, ஸோ வெதர் டீல் வாஸ் கண்டிஜென்ட் அப்பான் சவுதி அரேபியா ஜாயினிங் அப்ரஹாம் அக்கார்ட், ஓகே, பட் டீல் இஸ் ஆஃப், சவுதி இஸ் நாட் ஜாயினிங் திஸ் அக்கார்ட். ஓகே, ஸோ ட்ரம்ப் சொல்லிட்டாரு, டீல்லாம் தேவையில்லை, நீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ரஹாம் அக்கார்ட்னா என்னன்னா, சி கைஸ், யூ ஆல் நோ இஸ்ரேல் இஸ் அ ஜூ கண்ட்ரி. Okay, it is always in conflict with the Muslim country like UAE, Bahrain, Morocco, Saudi Arabia, Iran, every country. அதாவது முஸ்லிம், ஏன்னா இஸ்ரேல் வந்து இஸ் அகேன்ஸ்ட் த பாலஸ்தைன் முஸ்லிம்ஸ். ஸோ அதனால வந்து முஸ்லிம் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து தே ஆர் சப்போர்ட்டிங் பாலஸ்தைன். ஸோ தே ஆர் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தைன் முஸ்லிம்க்கு ரொம்ப ரொம்ப அகேன்ஸ்டா செட்டில்மெண்ட்ஸ், என்க்ரோச்மெண்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கண்ட்ரிஸ் வந்து அரப் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி இஸ் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். பட் ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் த சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இஸ்ரேல், பிகாஸ் ஆஃப் த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இன் இஸ்ரேல் வித் அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்கல் அப்ஹேவல் ஒரு எக்கனாமிக்கலா இஸ்ரேல் வந்து பெரியவனா ஆயிட்டு இருக்கிறதுனால எல்லா கண்ட்ரியும் சரி நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆயிடுறேன்
ஓகே, அட்லீஸ்ட் நாட் இன் த கேஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ், பட் எக்கனாமிக்கலா ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட். யுஏஇ, பஹ்ரைன், மொராக்கோ மாதிரி கண்ட்ரிஸ் வந்து இஸ்ரேலோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல வந்து சவுதி அரேபியாவும் ஜாயின் பண்ணுமா அப்படின்றது தான் பெரிய கொஸ்டின். ஓகே, நான் சவுதி அரேபியான்றது ஒரு ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் முஸ்லிம் கண்ட்ரி. ஸோ இவன் வந்து இஸ்ரேல் கூட ஜாயின் பண்ணுவானா? எஸ்பெஷலி இந்த ரீசெண்டா ஹமாஸ் அட்டாக் அப்புறம் இஸ்ரேல் வந்து ரொம்ப பாலஸ்தீனை அட்டாக் பண்றதுனால இந்த சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டான்னா, ஆப்ரஹாம் அக்கார்ட் வேண்டாம், நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு முன்னாடி ஓகே ஜாயின் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவன், இந்த இஸ்ரேல் அட்டாக் ஆன் பாலஸ்தைன் இப்ப ரீசெண்டா நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து he has completely said no. Okay, so this is the deal. Okay, this is the thing about Abraham Accord. பட் இந்த சவுதி யுஎஸ் நியூக்ளியர் டீலுக்கு வரலாம். இந்த சவுதி வந்து ஏன் நியூக்ளியர் டீலுக்கு வரான்னா, ஒன், இட் வாண்டட் டு டைவர்சிஃபை ஃப்ரம் ஆயில். அதாவது ஆயிலோட டிபெண்டன்ஸை வந்து அவன் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேட் நடக்கும்போது அவனால நிறைய ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. இவனுக்கு ஆயில் தேவையில்லை, அவன் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து ஆயிலை தான் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் அவனோட எக்கனாமி வந்து டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அதை குறைக்கிறதுக்கு வந்து ஹீ இஸ் ட்ரைங். ஸோ ஹி வாண்டட் ஃபார் ஹிம்செல்ஃப், அதாவது அவங்க எனர்ஜிக்கும் அவன் வந்து ஆயில் வேண்டாம், வேற ஏதாச்சும் யோசிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அண்ட் ஆல்சோ எக்ஸ்போர்ட் பண்றதுல வந்து அவனோட எக்கனாமியே எக்ஸ்போர்ட்டிங்ல தான் டிபெண்ட் ஆகுது அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டு, அது இல்லாம வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்றதையும் அவன் யோசிக்கிறான். இன்னொன்னு, அது ஏன் மேம் நியூக்ளியர் அப்படின்னும் போது இன்னொரு ரீசன் இருக்கு. ஈரான் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். இட் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் நியூக்ளியர் பாம்ஸ். ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் யூஎஸ் வந்து ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல ஈரான் அட்டாக் பண்ணது, அவன் வந்து நிறைய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அவனோட ஆர்ச் எனிமி சவுதி அரேபியா வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி வச்சிருக்காம இல்லைன்னா, இட் கேன் ஆல்வேஸ் ஈரான் கேன் அட்டாக் சவுதி அரேபியா. ஸோ அதனால ஒரு டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸா அவனுக்கு ஒரு டிஃபென்ஸா இருக்கணும்ன்றதுக்காக ஹீ ஆல்சோ ஸ்டார்டட் என்ரிச்சிங் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் த்ரூ யூஎஸ்ஏ. ஸோ அவனா பண்ணாம யூஎஸோட ஹெல்ப் வாங்கி பண்ணியிருக்கான். இன்னொன்று, அவன்கிட்ட வந்து நிறைய யுரேனியம் ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ அதனால அதையும் யூஸ் பண்ணணும், சும்மா ஆயிலேயே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சவுதி ஹி ஹஸ் ஸ்டார்டட் வித் திஸ் ஹெல்ப். ஓகே, பட் இதனால என்ன இம்பேக்ட் அப்படின்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுஎஸ்க்கும் இருக்கிற ஆல்ரெடி அந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாகும். ஈரான் சீஸ்ஃபயர் கொண்டு வர எந்த ஒரு அட்டம்ப்டும் ஃபெயிலியர் ஆகும் அண்ட் பீஸ் டாக் வந்து பிரேக் ஆகும். ஸோ இதுதான். அண்ட் ஆல்சோ ஈரானுக்கு வந்து இன்னும் அதிகமாக என்ரிச் பண்ணணுன்ற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சவுதியும் பண்றான், எவ்வளவு தூரம் பண்றான்னு தெரியல. அவன் 50 பண்ணானா இவன் 60 பண்ணணும்னு நினைப்பான், அவன் 60 பண்ணானா 100 பண்ணணும்னு நினைப்பான். ஆனா அவன் 50 பண்றானா 60 பண்றானானே அவனுக்கு தெரியாது. ஓகே, அப்படி இருக்கும்போது அவன் 150 பண்ணி வச்சிடலாம், இல்ல 250 பண்ணி வச்சிடலாம்னு நினைப்பான். புரியுதா? ஸோ அதனால ஹி வில் ஃபர்தர் என்ரிச் திஸ் இஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலா இந்த வார் நடக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஓகே, வார் எதுக்கு இவனை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் வந்து uh, இந்த சவுதி வந்து யூஎஸ் நியூக்ளியர் டீல்ல சைன் பண்ணும்போது ஈரான் வந்து அதிகமாக தான் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஓகே, ஃபைன். ஸோ அதனால யுஎஸ் வந்து இந்த சைடு அவனை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்குது, ஆனா அந்த சைடு வந்து அவனை தூண்டி விடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, அண்ட் ஆக்சுவலா இந்த பீஸ் டாக் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, இந்த சீஸ்ஃபயர் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலா யூஎஸ் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா, நீ வந்து ஈரான் வந்து நீ என்ன பண்ண போற, நீ என்ரிச்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நீ வந்து ஆல்ரெடி என்ரிச் பண்ண யுரேனியம் எல்லாம் நீ எக்ஸ்போர்ட் பண்ணிடு, இல்ல டிஸ்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒத்துக்குவானா ஈரான்? ஓகே, ஒத்துக்கல. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, சவுதி வந்து அக்கார்ட்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா ஆனா அவன் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த இஸ்ரேல் அட்டாக் ஆன் பாலஸ்தீன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அவன் பண்ணணும்னு நினைச்சதையும் விட்டுட்டான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்க்கு ஒரு சின்ன செட்பேக் தான். பட் இருந்தாலும் அப்படியே தொடச்சிட்டு யுஎஸ் வந்து ஓகே பரவாயில்ல நான் உனக்கு கொடுக்குறேன்,
நீ ஜாயின் பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஓகே. அண்ட் சவுதி வாண்டட் இஸ்ரேல் டு கிவ் செப்பரேட் ஸ்டேட் ஃபார் பாலஸ்தீன். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சவுதி வந்து பாலஸ்தீனுக்குன்னு தனி ஸ்டேட். ஓகே. ஸோ டூ ஸ்டேட் பாலிசி தான் சவுதியும் இது பண்றாங்க, இந்தியாவும். வி ஆல்சோ சப்போர்ட் டூ ஸ்டேட் பாலிசி. அண்ட் சவுதி என்ன சொல்றாருன்னா 1967 பார்டர்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம், அண்ட் ஈஸ்ட் ஜெருசலேமா அவனுக்கு கேபிட்டலா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்ட கேட்குறாங்க. ஆனா அது இஸ்ரேல் பண்ணுதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான், பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் த சினாரியோ. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி, வெரி இன்ட்ரெஸ்டிங் எடிட்டோரியல். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோ எக்ஸிஸ்டிங் வித் டைகர்ஸ் அவுட் சைட் ரிசர்வ்ஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அகெயின், ஏன் மேம் இந்த டாபிக் பண்றீங்க அப்படின்னா, ரீசெண்டாக டைகர் சென்சஸ் போயிட்டு இருக்கு, அண்ட் ஆல்சோ டைகர்ஸ் பத்தி கேட்கறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, எஸ்பெஷலி இன் GS3 என்விரான்மெண்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ ஜென்ரலாக உங்களுக்கு எத்திக்ஸ்லையோ இல்லை வந்து பார்த்தீங்க அனிமல் ரைட்ஸ், எத்திக்ஸில் வந்து அனிமல் ரைட்ஸ் கேட்கறதுக்கும், இல்லை ஜிஎஸ் GS4லையும் GS3லையும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதனால வந்து நம்ம இதை படிச்சே ஆகணும். ஓகே. ஸோ இதில் என்ன பேசுறாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. கோஎசிஸ்டிங் வித் டைகர்ஸ் அவுட் சைட் ரிசர்வ்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் டைகர் 1973 சக்சஸ் வச்சு சொல்றாங்க. இதுல முன்னாடி 9 ரிசர்வ்ஸ் இருந்தது, இப்போ 58 டைகர் ரிசர்வ்ஸா மாறி இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 18,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது, 84,000 ஸ்கொயர் கிலோமீட்டரா மாறி இருக்கு. ஸோ வி ஹாவ் ப்ரொடக்டிங் டைகர்ஸ் அண்ட் டைகர் ரிசர்வ்ஸ். ஆல்மோஸ்ட் 50 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இந்த 58 டைகர் ரிசர்வையும் தாண்டி டைகர்ஸ் இருக்கு. அதாவது இந்த நம்ம ப்ரொடக்ட் பண்ற ஏரியாவை விட்டு வெளியிலயும் நிறைய டைகர்ஸ் இருக்கு. அந்த வெளியில இருக்கிற டைகர்ஸ் வந்து எப்பயுமே வில்லேஜஸ்க்கோ இல்லைன்னா சிட்டிஸ்க்கோ ஸ்ட்ரே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் இங்க பெரிய சேலஞ்சு. 35 to 40% of tiger population lives outside the tiger reserves. Okay, this is leading to human tiger conflict. Friends, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது மேன் வர்சஸ் வைல்ட் லைஃப். ஸோ ஹியூமன் டைகர் கான்ஃப்ளிக்ட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை கொண்டு வருதுன்னா, ஆக்சுவலா ஹியூமன் இஸ் நாட் டோட்டலி அகேன்ஸ்ட் டைகர், பட் வென் டைகர் அட்டாக்ஸ், okay, don't you think this human becomes so becomes an arch enemy, or they're having an aversion against tiger? பிகாஸ் ஹியூமன் இதுவரை வந்து கோஎக்ஸிஸ்டிங்காக இருந்தாங்க டைகரோட. பட் இப்போ வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ், அவங்க என்க்ரோச்மெண்ட்ஸ் அதிகமானதுனால டைகர் இஸ் ட்ரைங் டு கம். ஆக்சுவலாக ஹியூமன் தான் அங்கே என்க்ரோச் பண்ணியிருக்காங்க, பட் டைகர் ஸ்டார்ட்ஸ் மூவிங் இன் டு த ஏர் ஹேபிட்டபிள் ஏரியா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஏதாச்சும் ஹியூமன் லாஸ் நடக்கும்போது அவங்களுக்கு அந்த டைகரை வந்து அட்டாக் பண்ணணும், டைகரை கொல்லணுன்ற ஒரு எண்ணம் தான் வருது. ஸோ அதனால டைகருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை தான். டைகர் பாப்புலேஷனுக்கு, டைகர் கன்சர்வேஷனுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு தான் இருக்கு. ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கலா நம்ம பார்க்கும்போது ஹியூமனா டைகரானும் போது நம்ம ஹியூமனை தான் சேவ் பண்ணணும். அண்ட் ஹியூமன் ஒரு கம்யூனிட்டி வந்து இஃப் இட் இஸ் அகேன்ஸ்ட் த டைகர், வி ஹாவ் டு வெக்கேட் த டைகர் ஃப்ரம் தேர். பிகாஸ் ஏதாச்சும் ஒரு மனுஷன் வந்து அங்க இறந்துட்டானா, அந்த கம்யூனிட்டியில டைகரால அடிபட்டு இறந்தாருன்னா, அந்த ஹோல் கம்யூனிட்டியும் வில் பி அகேன்ஸ்ட் டைகர். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதனால இந்த டைகரை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் கம்யூனிட்டியை இதுல நம்ம இன்வால்வ் பண்ணி கம்யூனிட்டியும் டைகரையும் நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்யூனிட்டிக்கு இஃப் தேர் அகேன்ஸ்ட் டைகர், தென் டைகர் கன்சர்வேஷனே ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆகிடும். So that is the question. So what is a tiger? It's a, you all know, cat family. It's a territorial animal. That's very important. So it needs a space. Okay, ஒரு ஒரு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் வந்து அது வந்து ஒரு எங்க ஏரியா அப்படின்ற மாதிரி நம்ம டாகே பார்த்துருப்போம். இது ஏரியா, வேற டைகர் வேற டாக் விடாது. ஸோ அந்த மாதிரி டைகருக்கும் அந்த ஏரியா அப்படின்றது ஒரு இது இருக்கும். அதனால அதுக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அதுக்குன்னு சில உமன் டைகர் இருக்கிற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ அதுக்கு அது அதிகமாக ஸ்பேஸ் இல்லைன்னா அது வந்து மைக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்துருக்கோம். ஒரு 58 டைகர் ரிசர்வ் வரை ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோம். 3682 3682 டைகர்ஸ் வரை நம்ம ப்ரொடக்ட் பண்றோம்னா இதுக்கு என்ன காரணம்னா, we are able to generate a healthy breeding groups and functional habitats and well-connected forest corridors. So corridors is very very important. It is connecting different forests wherein the tigers can migrate. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலாக ஒரு கேஸ் ஸ்டடியில் நம்ம பார்த்தா the tigers in the states of Uttar Pradesh, Madhya Pradesh is
able to find in Nilgiris and till Tamil Nadu. அவ்வளோ தூரம் அது மைக்ரேட் ஆகி வருது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட் காரிடர்ஸ் வந்து வெல் கனெக்டடாக இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளால அதுக்கு ஒரு ஹெல்த்தி ப்ரீடிங் குரூப்ஸ் வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியுது. ஏன்னா 3682 பீப்புள் டைகர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ப்ரீடிங் குரூப் இருக்கு. அண்ட் ஃபங்க்ஷனல் ஹேபிட்டட், அதாவது அதால நல்ல செழிப்பா வாழ்ற அளவுக்கு தேர் இஸ் அ ஹேபிட்டட். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் தேர் growth. ஆனா ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் when the tiger strays into the human habitat, it causes human fatalities, livestock தானே அதை அட்டாக் பண்ண போகுது. ஸோ livestock depredation, prolonged rescue operations. ஸோ இந்த டைகரை பிடிக்கிறது, இந்த டைகரை அடைக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஆபரேஷன். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் ப்ரெஷர் ஆன் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தோம், கவர்மெண்ட் டைகர் அவுட்சைட் டைகர் ரிசர்வ் இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் சயின்டிபிகலி கிரவுண்டட் லேண்ட்ஸ்கேப் பேஸ்டு ஃப்ரேம்வொர்க் ஃபார் கன்சர்விங் டைகர்ஸ் அவுட்சைட் ப்ரொடக்டட் ஏரியாஸ். ஸோ இது வந்து கிரியேட்டிங் அ லேண்ட்ஸ்கேப் பேஸ்டு ஃப்ரேம்வொர்க். ஸோ ஒரு டைகர் வந்து டெரிட்டோரியல் அனிமல்னால அதுக்கான ஃபாடு, அதுக்கான சாப்பாடு, அதுக்கான ஃபாரஸ்ட் ட்ரீஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத அது பார்த்து அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ட் பண்றோம், சயின்டிபிக்கலா ப்ரொடக்ட் பண்றோம். ஓகே. அண்ட் ஆல்சோ வி ஆர் ட்ரைங் டு சேஃப்கார்ட் த ஹியூமன் லைஃப்ஸ் அண்ட் லைவ்லிஹுட் இன் த சேம் பிளேஸ். ஓகே. ஸோ டைகரையும் டைகரோட ஹேபிட்டட்டையும் பார்த்துக்கிறோம், ஹியூமன் லைஃப்ஸும் லைவ்லிஹுடும் பாதிக்கப்படாம பார்த்துக்கிறோம். ஸோ தட் இஸ் திஸ் இனிஷியேட்டிவ். அண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்கன்னா, we have to move away from reactive crisis management to proactive science driven governance built on technology, preparedness, community participation. ஸோ ஒரு டைகர் வந்து அட்டாக் பண்ற அளவுக்கு நம்ம விட்டுறலாமா? டைகர் அட்டாக் பண்ணுச்சுன்னா நிறைய ஃபேட்டாலிட்டிஸ் வரும். ஸோ அதனால அதை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைகரை ஸ்டாப் பண்றதுக்கோ இல்லை டைகரை டைவர்ட் பண்றதுக்கோ நம்ம ப்ரோஆக்டிவ் சயின்ஸ் ட்ரிவன் டெக்னாலஜிஸ், ப்ரிப்பேர்னஸ், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு டைகர் வந்து உள்ள ஸ்ட்ரே ஆகி வர ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம ஃபர்ஸ்டே அதை பார்த்துட்டு அதை டக்குன்னு டைவர்ட் பண்ணி விட்டுட்டு, இல்லைன்னா அதை வந்து துரத்தி விடுறது வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்றத ப்ரோஆக்டிவா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த டிஓடிஆர் வந்து இட் இஸ் அ பைலட் ப்ரோக்ராம் தான். இதை வந்து நம்ம வந்து இன்ஃபோர்ஸ் நம்ம கொண்டு வரல, சும்மா இதை டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பைலட் ஸ்டடினா ஒரு சின்ன ஏரியால வந்து இது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 212 ஃபாரஸ்ட் டிவிஷன்ல 40 ஃபாரஸ்ட் டிவிஷன்ல இதை கொண்டு வந்திருக்காங்க. இது 9 ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ இதை வந்து இப்போ இனிஷியேட்டிவ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் வெரி குட், இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் ஆல் த ஏரியாஸ். ஓகே. இதுல முக்கியமான 2 பில்லர்ஸ் என்னன்னா, reducing human tiger conflict and strengthening field production. Okay, especially communication, rapid response teams, improved rescue infrastructure, and coordinated action during emergencies. So, இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கும் டைகர் கான்ஃபிளிக்டை குறைக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா we are having a initiative here. And also, they are also saying that state should invest in both technology and institutional capacity. So, state வந்து technology, institutional capacity, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அவங்களுக்கு கொடுக்குற ஆர்ம்ஸை, அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ மாடர்ன் கன்சர்வேஷன் டூல்ஸ் லைக் கேமரா ட்ராப்ஸ், ஜிபிஎஸ் எனேபிள்டு மானிட்டரிங் சிஸ்டம், ட்ரோன்ஸ், ஏஐ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி சர்வைல் பண்ணுங்க. அது உள்ள ஒரு வில்லேஜுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணணும். ஒரு இயர்லி வார்னிங் பண்ணணும். ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங் பண்ணணும். சரி, இந்த இடத்துல தான் வருது, இந்த காரிடர்ல தான் அதிகமா வருதுன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பேரியர் கொண்டு வரணும். ஓகே. இல்லைன்னா இந்த இடத்துல தான் அதுக்கு வந்து லைக் லைஃப் ஸ்டாக் இந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடாது, கொஞ்சம் மூவ் பண்ணி லைஃப் ஸ்டாக்ஸ்லாம் இங்க வச்சுட்டோம்னா இவ்வளவு தூரம் அந்த டைகர் வராது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங் நம்ம பண்ணணும். And also we need a trained institution like forest staff, veterinarian, rescue team, அவங்கெல்லாம் நல்ல ட்ரெயின் பண்ணி வைக்கணும். That's very important. So we are sharing the landscape with the people and the tiger. So ஒரு ecological process, அதாவது ஒரு ட்ரீஸ் எல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹியூமன் லைவ்லிஹுட்ஸ் ரெண்டுமே ஒன்னா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஷேர்டு லேண்ட்ஸ்கேப்பை ப்ராப்பர் கவர்னன்ஸோட நம்ம கொடுத்தோம்னா then there will not be a human wildlife conflict. So in the human wildlife coexistence is very very important, and adula the TOTR initiative will make a very big ground. Okay, இதுல 2 pillars என்னன்னா, அது வந்து human strengthening field production, human tiger conflict reduce பண்றது தான் 2 பில்லர். நான் ஒன்னு தான் போட்டிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, FCRA ரெகுலேஷன் அண்ட் ஆத்ம நிர்பர்
philanthropy. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன் அப்படின்னா, சி இதுக்கு முன்னாடி ஒரு எடிட்டோரியல்ல வந்து எஃப்சிஆர்ஏ வந்து என்னென்ன ஃபிளாஸ் இருக்கு, எஃப்சிஆர்ஏ இஸ் டாப்பிங். வாட் இஸ் திஸ் எஃப்சிஆர்ஏ ஃபர்ஸ்ட்? ஓகே, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 1976லேயே வந்துருச்சு. அடுத்து 2010ல இந்த ஆக்ட் வந்தது. இதில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாகவும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இதில் என்ன பண்ணுதுன்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஃபாரின் மணி கம்மிங் டு த என்ஜிஓஸ் அண்ட் அதர் சிவில் சொசைட்டிஸ் இஸ் பீங் ரெகுலேட்டட். தட் இஸ் த எஃப்சிஆர்ஏ ஆக்ட். ஓகே, ஈவன் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குலாம் இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் இஸ் அலோட் இன் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பட் இந்த எஃப்சிஆர்ஏ ஓட ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப டைட்டரா இருக்கு, ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கு, அது ரொம்ப டார்கெட்டடா இருக்கு, பயாஸ்டா இருக்கு அப்படின்றது தான் ஒரு ஒரு தரப்பு வாதம். இந்த எஃப்சிஆர்ஐ வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் டெல்லிங் தட் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல தான் இருக்கணும், இந்த பர்டிகுலர் பர்பஸ்க்கு மட்டும்தான் நீங்க செலவு பண்ணணும், இது இந்த இந்த ரிப்போர்ட் நீங்க ஒழுங்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும், ரினியூ பண்ணணும். அப்படி ரினியூ பண்ணலைன்னா, இல்ல ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா, இல்ல இது மணி வந்து அதிகமா செலவு பண்ணீங்கன்னா, இல்ல இவ்வளவுதான் இதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மணி செலவு பண்ணணும், அதோட அதிகமா செலவு பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் கேன்சல், ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுறது, இல்லைன்னா அந்த பிளாக் மார்க் பண்ணிடுறது, இப்படி நிறைய ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் வந்து இருந்தது. ஸோ இதனால என்ஜிஓஸ் வந்து ஃபண்டு டெபிசிட்டாகவும், அவங்களோட நல்ல சர்வீஸை வந்து பண்ண முடியாம, ஏன்னா ஃபண்ட் இல்லாம சர்வீஸ் பண்ண முடியாது என்ஜிஓஸ்னால. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் மாதிரி இருக்க சேரிட்டி, இந்த சில என்ஜிஓஸ் லைக் கிரீன் பீஸ், இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்றாங்க, ஃபோர்ஸ்டு ப்ராசலைட்டைசேஷன் பண்றாங்க, அதாவது ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. ஓகே, அண்ட் ஈவன் சில சில சிவில் சொசைட்டிக்கு மணி வரும்போது அவங்க வந்து அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டும் சில ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. ஓகே, ஈவன் கிரீன் பீஸ்லாம் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா பேசும்போது தேர் தேர் சேயிங் தட் தேர் அகெயின்ஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எஃப்சிஆரை எப்படி ரெகுலேட் பண்ணணும்னு இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. இன்னொன்னு, இதை அப்பாற்பட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆத்ம நிர்பர் பிலாந்த்ரபி ஈகோசிஸ்டம், அதாவது நம்ம நம்ம இந்தியாவில் பிலாந்த்ரோபிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க மக்களே. அவங்கள எப்படி பாத்துக்கிறது, அவங்கள எப்படி ப்ரமோட் பண்றது, நீங்க பாருங்க. ஏன்னா நம்மளோட மக்களே நம்மளுக்கு நிறைய மணி கொடுக்குறாங்க பிலாந்த்ரோபிக்கலா. அவங்கள எப்படி நம்ம ப்ரமோட் பண்றதுன்னு வச்சுட்டோம்னாலே நம்ம நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃப்சிஆரையும் ரொம்ப டைட் ஆக்காதீங்க, பெட்டர் ஆக்குங்க அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see this particular article. India's philanthropic ecosystem has grown because family philanthropy, CSR, corporate social responsibility, and individual donors have increased. This is very interesting topic, friends. இது வந்து GS4ல, ஓகே, அண்ட் ஆல்சோ GS2ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவர்னன்ஸ்லயும் இது எத்திக்ஸ்லயும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபேமிலி பிலாந்த்ரோபினா டாட்டா இப்போ அவர் இறந்தோன்னே அவங்க ஹோல் அசட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர் ஏபிள் டு ஹெல்ப் மெனி ஃபேமிலிஸ். ஓகே, மெனி ஃபேமிலிஸ் ஆர் ஏபிள் டு ஹெல்ப். ஸோ அண்ட் ஆல்சோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் திஸ் 2% ஆஃப் த நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல வந்து சொல்றாங்க. ஓகே, அதை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் டோனார்ஸ் அப்படின்னும் போது நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய நல்ல ஹை நெட் வர்த் இண்டிவிஜுவல்ஸ், நல்ல ஈவனிங், ஈவன் ஏர்னிங் கூட தேவையில்லை, தனக்குன்னு கொஞ்சமா சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டொனேட் பண்றாங்க. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் வெரி குட். ஓகே, fine. So in the philanthropic ecosystem has grown, and also surprisingly the data says domestic philanthropy flows are very greater than foreign inflows. ஓகே, நம்ம எல்லாரும் சொல்றோம் ஃபாரின்ல இருந்தா மக்கள் காசு கொடுக்குறாங்க, நம்மள இருந்து எந்த சேரிட்டி வரல அப்படின்னு சொல்றோம். பட் இந்த டேட்டா இஸ் சர்ப்ரைசிங். ஸோ இந்த டேட்டா வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பனா நீங்க நம்ம மக்கள்ல இருக்க அவங்களோட ஜெனராசிட்டி, அவங்களோட ஆல்ட்ரூஸ்டிக் வேல்யூஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு எப்படி இன்கம் டேக்ஸ் வைஸா ஹெல்ப் பண்ண முடியுமோ அது ஹெல்ப் பண்ணாதான் அவங்களுக்கு அவங்க மணி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா,
தம்பி, எஃப்சிஆர்ஐ ரெகுலேஷன் பண்றது உண்மையிலே எல்லா கண்ட்ரீஸும் பண்ணதான் செய்யுது. நீ வந்து இந்தியாவை மட்டும் தப்புன்னு சொல்லாத. ஈவன் யூஎஸ், ஆஸ்திரேலியா, யூரோப் எல்லாரும் பாத்தீங்கன்னா எஃப்சிஆர்ஐ, அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை வந்து ரெகுலேட் பண்றாங்க. பட் எப்படி அந்த ரெகுலேஷன் இருக்குதான் பிரச்சனை. இங்க வந்து இந்தியால வந்து நீ சொல்ற இது வந்து பயாஸ்டா இருக்கு, ரொம்ப டைட்டரா இருக்கு அப்படின்னு சொல்ற. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா, ரெகுலேஷன் ஷுட் பி ப்ரொபோர்ஷனேட், ப்ரிடிக்டபிள், எஃபிஷியன்ட்லி ரன். ஸோ இந்த மூணு குவாலிட்டி சொல்றாங்க. இட் ஷுட் பி ப்ரொபோர்ஷனேட். ஸோ ரெகுலேஷன் ஷுட் பி ப்ரொபோர்ஷனேட். இப்போ ஒரு சின்ன என்ஜிஓஸ்லாம் அதுக்குன்னு நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க் கொடுக்க முடியாது. ஸோ தட் ஹாஸ் டு பி லைக் தட். ஓகே. அண்ட் பனிஷ்மெண்ட்டும் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும். அதுக்கு அதுக்கு அவங்களுக்கு ஒழுங்கா டைம் கொடுக்கணும், ஏதாச்சும் பிரச்சனைனா. ஸோ இந்த மாதிரி நிறைய, ஏன்னா அவங்களும் தே டோன்ட் நோ ஹவு டு ஃபினான்ஷியலி மேனேஜ். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரிடிக்டபிளா இருக்கணும். சும்மா சும்மா ரூல்ஸ் மாத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் எஃபிஷியன்ட்லி ரன். ஸோ டிலே பண்ணக்கூடாது. இந்த மாதிரியே சொல்றாங்க. அண்ட் என்ன பர்செப்ஷன் இருக்கு எஃப்சிஆர்ஐ பத்தி அப்படின்னாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர் இஸ் அ ராங் பர்செப்ஷன் தட் எஃப்சிஆர்ஐ இஸ் ரெடியூசிங் த இன்ஃப்ளோஸ் ஆஃப் த ஃபாரின் கரன்சிஸ். ஹியர் they are saying, surprisingly they are giving a fact that FCRA has not reduced the foreign inflows. It has actually increased. இது வந்து நீத்தி ஆயோகோட என்ஜிஓ தர்பன் போர்ட்டல்ல சொல்றாங்க, நம்மளோட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து ஆக்சுவலி இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஈவன் எஃப்சிஆர்ஐ வந்து டைட்டரா இருந்தாலும் நம்மளோட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்போ எஃப்சிஆர்ஐ வந்து அவ்வளோலாம் டைட்டரா இல்லை அப்படின்னு அவங்க வந்து இங்க வந்து சொல்றாங்க. அண்ட் இங்கே நம்ம என்ன ப்ரொமோட் பண்ணோம்னா வெல்த் ஸ்டீவர்ட்ஷிப். இது ஒரு அழகான கீவேர்ட் ஃபார் த எத்திக்ஸ். ஓகே, வெல்த் ஸ்டீவர்ட்ஷிப் ஷுட் ஷோன் டொமஸ்டிக்கலி. ஸோ அவங்க வந்து ஸ்டீவர்ட்ஷிப், அதாவது ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அதாவது தேர் இன்டியூசிங் வெல்த் மோர் வெல்த் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ அந்த வெல்த் ஸ்டீவர்ட்ஷிப் வந்து நம்ம டொமஸ்டிக்கலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஃப்சிஆர்ஐ வந்து தப்பு பண்ணல. அண்ட் ஆல்சோ நீங்க ஆத்ம நிர்பர், அதாவது நம்ம டொமஸ்டிக்கலா இருக்கிற பிலாந்திரபிஸ்ட வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல்ல பேசுறாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சில ஆர்கனைசேஷன் இந்த எஃப்சிஆர்ஐனால பாதிக்கப்படதான் செய்றாங்க. எஸ்பெஷலி டிலேடு ரினியூவல் டிலே ஆறது, ப்ராசஸிங் டைம் லாங்கா இருக்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷனை சொல்லாம கொள்ளாம கேன்சல் பண்ணிடுறது, இதனால வந்து அவங்க டிஸ்டர்ப்ட் ஆகுறாங்க. அவங்க எஸ்பெஷலி அவங்களோட எஜுகேஷன், ஹெல்த், லைவ்லிஹுட்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லா செக்டருக்கும் இல்லப்பா, அதனால நீ எஃப்சிஆர்ஐ தப்பு சொல்லாத அப்படின்னு அழகா சொல்றாங்க. அண்ட் வாட் வி நீட் இஸ் ஸ்ட்ராங்கர் கவர்னன்ஸ். அதுதான் நம்மளுக்கு ட்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு என்ஜிஓ நம்ம நம்ப ஆரம்பிச்சாதான் அதுல நம்ம வந்து காசு கொடுப்போம். என்ஜிஓ வந்து பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம எல்லா என்ஜிஓஸையும் நம்ம வந்து, சரி நான் கொடுக்குற 10 ரூபாய் வந்து யாருக்கு போய் சேருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 ரூபாய் வந்து ஒரு சேரிட்டி, ஒரு என்ஜிஓ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு, பிசிக்கலி சேலஞ்சுக்கு நான் கொடுக்குற 10 ரூபாய் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நான் தாராளமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு தட் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், யூ வில் நாட் கிவ். சரி, நான் ஒரு பெகருக்கு கூட இப்பெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு தான் போடுறோம் காசு. ஏன்னா அவன் வந்து அதை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றானா இல்ல சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்றானான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெகருக்கு நம்ம காசு போடும்போது நல்லா தானே இருக்கு, கால் கை வேலை செய்யலாமா இல்லைன்னா, அஹ், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு காசு போடும்போது அவ்வளோ யோசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு என்ஜிஓ நம்ம காசை வந்து ஒழுங்கா செலவு பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு இல்லாம நம்மளால வந்து அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ட்ரஸ்ட் ஒரு என்ஜிஓ மேல வரணும்னா என்ஜிஓவோ கரெக்டா இருக்கான்னு நம்ம பார்க்கணும்ல. அதுதான் சொல்றாங்க. ஸோ வி ஹாவ் டு சி த ஆர் ரெகுலேட் த என்ஜிஓ டு இம்ப்ரூவ் த ட்ரஸ்ட். அண்ட் அப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அந்த என்ஜிஓக்கு. ஸோ ஸ்ட்ராங்கர் கவர்னன்ஸ் வில் லீட் டு மோர் ட்ரஸ்ட், வில் லீட் டு மோர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ தேர் சேயிங் a wonderful quote: if money is the fuel of philanthropy, trust is the currency. ஸோ philanthropyக்கு மணி தான், ஆனா ட்ரஸ்ட் தான் கரன்சி. ட்ரஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆஹ், இப்போ நான் ஒரு பிலாந்திரபிஸ்டே வந்து ஒரு 50,000 ருபீஸ் வந்து டாட்டால போடுறாங்கன்னா டாட்டா வந்து அது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுதா அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டாட்டா, அது நம்ம டாட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு கொடுக்க மாட்டோம். டாட்டா என்ன செய்யுது, எப்படி செய்யுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம டாட்டா காசு கொடுப்போம். ஸோ டாட்டா கிட்டே காசு நிறைய இருக்குன்னு சொல்லாதீங்க. டாட்டாக்கு நம்ம காசு கொடுக்குறோம் அந்த டாடா ட்ரஸ்ட்ல. அந்த ட்ரஸ்ட் வந்து எவ்வளவு ட்ரஸ்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதான் முக்கியம். ஓகே. அண்ட் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்லிப் வந்து என்ன, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்னால இருக்கிற அந்த
பிரச்சனை, அதாவது டிலே, ரினுவல், ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ஒரு பெனால்ட்டி மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நான் ஒரு தப்பு பண்ணேன்னா என்ன பிரச்சனை, நான் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலாம். ஆனா சும்மா ரிஜிஸ்டர் பண்றதுக்கும் ரினியூ பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை பிரச்சனை அப்படின்னா, நான் எனக்கும் அவனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நான் தப்பு பண்ணவனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? தப்பு பண்ணாம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிற எனக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதுதான் முக்கியம். ஸோ பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கும் அதே பிரச்சனை தான், தப்பு பண்றவனுக்கும் அதே பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அந்த பனிஷ்மெண்ட் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ இட் ஷுட் நாட் பி. ஓகே, ஸோ பெட்டர் ரெகுலேஷன் அண்ட் நாட் டைட்டர் ரெகுலேஷன். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏதாச்சும், அதாவது இப்போ நான் ஒரு ப்ராப்பரா நான் ஃபினான்ஷியலா மேனேஜ் பண்ணல, இல்ல ஒரு ப்ராப்பரா வந்து நான் வந்து லெஜர் மெயின்டைன் பண்ணல, இல்லைன்னா ஆடிட்டிங் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா எனக்கு நோட்டீஸ் கொடு, கொஞ்ச நாள் டைம் கொடு, நான் பண்ணிடுவேன். தேவையில்லாம என்ன உட்காந்து என்ன கேன்சல் பண்ணாது. ஏன்னா ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்றதுக்கே இப்போ ஒரு பெரிய டாஸ்க். அவனை திடீர்னு இதை பண்ணல அதை பண்ணலன்னு கேன்சல் பண்ணிவிட்டேன்னா வாட் ஹி வில் டூ? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இங்கெல்லாம் நிறைய இந்த எஃப்சிஆர்ஐ உள்ள போனீங்கன்னா தே வில் கேன்சல் இட் ஃபார் வேரியஸ் கிரவுண்ட்ஸ். அண்ட் கேன்சல் பண்ணிட்டு அது அவனை திருப்பி கூட ரீரிஜிஸ்டர் பண்ணல, இல்லை டைம்லி அவனுக்கு டைம் கொடுக்காம நீ கேன்சல் பண்ணிடுற. அண்ட் கேன்சல் பண்ணா அவன் இவ்வளவு நாள் கிரியேட் பண்ண அசெட் மணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அத்தாரிட்டிக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய டைட்டர் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர் சேயிங் தட் வி வாண்டட் இண்டிபெண்டன்ட் அப்பலேட் பாடி ஃபார் அ கிரீவன்ஸ் ரிட்டர்சல். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏன் கேன்சல் பண்ணேன், எதனால கேன்சல் பண்ணேன்னு கூட அவங்க வந்து போய் ரிவ்யூ அப்பீல் பண்ணலாம். ஸோ தட் ஷுட் பி தேர். ஓகே, அப்பீல் பண்றதுக்கு ஒரு பாடி இருக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்யூன் ஆர்கனைசேஷன்ல தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ தட் ஷுட் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டா எஃப்சிஆர்ஐ 2.0ல வந்து தே ஹவ் சிம்பிளிஃபைட் த கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஆல்சோ தே ஆர் ஒன்லி சூப்பர்வைசிங் த ரிஸ்க். ஓகே, ரிஸ்க் பேஸ்டு சூப்பர்விஷன் தான் இருக்கு. எல்லாத்தையும் அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. ஓகே, ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். ஓகே, பட் என்ன பிரச்சனைனா பாத்தீங்கன்னா ஹை நெட் வர்த் இண்டிவிஜுவல்ஸ், ஓகே, ஹை நெட் வர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, okay, these high net worth individuals are ready to provide money for philanthropy. ஓகே, அவங்க வந்து சேரிட்டிக்கோ இல்ல ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு, எஜுகேஷனுக்கு இப்படிலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, பட் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு செக்ஷன் செக்ஷன் 80ல வந்து பாத்தீங்கன்னா சேரிட்டி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் இருக்கு இன்கம் டேக்ஸ்ல. So, Section 80G of income tax is providing deductions for such people who are contributing for the welfare of others. பட் என்னன்னா அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. ஏன்னா ஹாஃப் ஆஃப் த டொனேஷன் வந்து மட்டும்தான் டிடக்ஷனுக்கு அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அதுவும் கேப் பண்ணிடுறாங்க. அதாவது 10% ஆஃப் த அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் வரதான் இந்த டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமே வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கூட பார்த்தீங்கன்னா 50%லேருந்து 100%, ஈவன் சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா 250% வரை டிடக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் வெரி ஹியூஜ், வெரி வெரி ஹியூஜ். பட் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இன்கம் டேக்ஸ்ல டிடக்ஷன் இருந்தாதான் தீஸ் பீப்புள் வில் கம் ஃபார்வர்ட் அண்ட் கான்ட்ரிபியூட். பட் ஆல்சோ தி மிஸ்யூஸ். அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ கம்மியாக வச்சிருக்கோம். பட் இங்கே என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதிகமாக கொடுங்க, அப்பதான் அவங்க வந்து டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. And also, certain entrepreneurs can actually donate through shares அப்படின்னு இங்க அழகா சொல்லியிருக்காங்க. So, we need to create a framework allowing donations of appreciated list shares to eligible charities. Say, for example, நான் வந்து மாதவின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதவி கம்பெனியில ஓகே இந்த ஷேரை ஒரு 10% ஷேரை வந்து நான் ஒரு சேரிட்டிக்கு கொடுத்துடுறேன். இந்த 10% ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சேரிட்டி வந்து அந்த ஷேரை வித்து காசு வாங்கி அந்த சேரிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்தீங்கன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்க கம்பெனில ஒரு ஷேர் கொடுத்து இந்த சேரிட்டிஸ்க்கு, இந்த சேரிட்டி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து டொனேட் பண்றதுக்கு, கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு, என்கரேஜ் பண்றதுக்கு டிடக்ஷன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, காமன் மேன், நீங்க இவங்கெல்லாம் கூட கான்ட்ரிபியூட் பண்றாங்க.
ஸோ இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யாரெல்லாம் கிரெடிபிள் என்ஜிஓஸ், கிரெடிபிள் ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டு அவங்களோட கிளியர் டிஸ்க்ளோஷர் அண்ட் மெஷரபிள் இம்பேக்ட், இப்போ நான் கொடுக்குற 10 ரூபாய்க்கு அவன் என்ன செஞ்சான் அப்படின்ற ஒரு இம்பேக்ட் எனக்கு தெரிகிற மாதிரி அந்த கிரெடிபிள் ஆர்கனைசேஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கும்போது நான் தாராளமாக அவனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். என்ன என்ஜிஓஸ் நான் கொடுத்து கிரெடிபிளா இருக்கு, ஓகே நான் நம்பலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் நம்ம கான்ட்ரிபியூட்டே பண்றது இல்லை. ஏன்னா இப்போ எனக்கு நிறைய கால்ஸ் வருது. ஓகே, இந்த ஆஹ் இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கு, சேரிட்டிக்கு இந்த மாதிரி கால் வருது. பட் எவ்வளவு தூரம் அதை நம்புறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, ஸோ என்னோட பர்த்டேக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன். பட் அது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு நான் போய் பண்றேன். அதுதான் ஓரளவுக்கு நம்ப முடியுது. பட் இவங்க கால் பண்ற ஆர்கனைசேஷன்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியல. ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி என் நம்பர் வாங்கினாங்க அப்படின்றதுலயே எனக்கு டவுட் ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வி ஆர் ஹேவிங் கிரெடிபிலிட்டி ப்ராப்ளம் இன் தீஸ் ஆர்கனைசேஷன். அந்த கிரெடிபிலிட்டி போறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு, ஓகே இந்த ஆர்கனைசேஷனுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ கவர்னன்ஸ் ஐடியாஸ், வாலண்டியரிங், அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் இந்த என்ஜிஓஸ் வில் இன்க்ரீஸ் அண்ட் வில் பி ஏபிள் டு கான்ட்ரிபியூட் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் த லாஸ்ட் ஒன் டு கோ இஸ் டேட்டா டிட்பிட்ஸ். ஸோ நிறைய ஆர்டிக்கல்ல நிறைய ஸ்கேன் பண்ணும்போது சில டேட்டாஸ் கிடைச்சது. இதில் ரொம்ப யூஸ்வலான டேட்டா என்னன்னா, இந்தியா ஸ்பெண்ட்ஸ் அபவுட் 2.7% ஆஃப் ஜிடிபி ஃபார் எஜுகேஷன் பட் டார்கெட் 6%. On health, 1.9% is spent, but the target is 2.5% according to National Health Policy. And youth பார்த்தீங்கன்னா 15 to 29 years யூத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் என்னன்னா 39% வந்து செகண்டரி எஜுகேஷன் கூட பண்ணலையாம். அண்ட் ஓவர் ஹாஃப் வந்து தேர் நாட் 10th கிளாஸ் கூட பாஸ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் தெம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து லெஸ் தென் 5%. என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னா, அதாவது படிக்காதவனுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இல்ல, படிச்சவனுக்கு தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. வாட்டர் ஓகே, பாருங்க, இவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து வெறும் 5% தான். ஆனா கிராஜுவேட்டுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் 22%. அதுலயும் 17 தி ஓகே, ஒன்லி 17% ஆஃப் த யூத் பாப்புலேஷன் ஆர் in this category. Okay, but 56% of the all of these graduates are unemployed. அப்பா, பார்த்துக்கிட்டீங்களா? அப்ப படிக்கக்கூடாதா? படிக்கணும். ஆனா என்னமா அப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும்ன்றது தான் கவர்மெண்டோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சி வேர்டு நம்ம திரும்பணும், நம்மளோட டிப்ளமசி வந்து சி வேர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆர்டிகல்ஸ் இருந்தது. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலை வச்சு நம்ம பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணணும், ரீஜனல் பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி இந்த சாந்தி அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கொண்டு வந்ததுனால தே ஹவ் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் இந்த சாகர் வந்து மகாசாகரமாச்சு, இப்போ சாந்தியா வந்து இது வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ வி ஷுட் ப்ரொவைட் அ ரீஜனல் பார்ட்னர்ஷிப். ஏன்னா வந்து நம்மளுக்கு அஸ் யூ நோ திஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ரிஃபார்ம்ஸ் இல்லை யுனைடெட் நேஷன்ஸோ இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப் இஸ் நாட் ஹெல்பிங். ஸோ வி ஹாவ் டு ஹாவ் அ ரீஜனல் பார்ட்னர்ஷிப். ஸோ ஏஷியான், பிம்ஸ்டெக் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து சைனாக்கு அகேன்ஸ்டா, பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஹெச் பண்ண முடியும். ஈவன் யூஎஸும் அப்படி இப்படி மாறுறான், அவனுக்கு அகேன்ஸ்டாவும் நம்ம வந்து ஹெச் பண்ண முடியும்னா, அதாவது நம்ம பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணிக்க முடியும்னா அது இது மூலமா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வாட் இஸ் சாந்தி? செக்யூரிங் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நார்ம்ஸ், ட்ரஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டி. சாகர், செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் in the region. And Mahasagar, mutual and holistic advancement for security and growth across region. Okay, friends. Thank you. So, இதுதான் அந்த ஆர்டிக்கல். ஓகே, இந்த ஆர்டிக்கலை நீங்க பார்க்கும்போது யூ வில் பி ஹேவிங் அ ப்ராட் ஃப்ரேம்வொர்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுல என்ன தெரியுதுன்னா பாத்தீங்களா, எஃப்சிஆர்ஐ ரெகுலேஷனை தாண்டி இந்த ஆர்டிக்கல் போகுது. பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் பிலாந்த்ரோபிஸ்ட வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகே, ஒரு விஷயத்த வந்து வெறும் எஃப்சிஆர்ஐ வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு வெறும் அகெயின்ஸ்டா சொல்லாம, ஓகே இந்த விஷயத்துல இருந்து நம்ம அப்பாற்பட்டு என்ன யோசிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல்ல. ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான் இது. ஓகே, ஸோ எஸ்ஏல வந்து நம்ம எப்பயுமே வந்து
எஃப்சிஆர்ஐ ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாரின் இன்ஃப்ளோஸை ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னு மட்டும் பார்க்காம, ஓகே, when foreign inflows are stopping, why not we think about our helping the domestic இன்ஃப்ளோஸ், அதாவது டொமஸ்டிக் philanthropist எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றதையும் பார்க்கணும் அப்படின்றது தான் கவுண்டர் பெர்ஸ்பெக்டிவ். ஆர் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், நாட் கவுண்டர் பட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க கேட்குறாங்க, ஹவு இஸ் த philanthropic ecosystem in இந்தியா அப்படின்னு பேசும்போது நீங்க நிச்சயமா எஃப்சிஆர்ஐல இருக்க பிரச்சனையை சொல்லுவீங்க, பட் ஆல்சோ சே ஹவு இந்தியன் philanthropist இஸ் ஆல்சோ தேர். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி நிறைய திங்கிங் வந்து எஸ்ஏல போட்டால் நல்லா இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மிச்ச எல்லா ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச ஜிஎஸ் பேப்பர்ஸ்ல வந்து நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹோப் யூ என்ஜாய்ட் இட். வீல் ஆல்சோ கம் வித் யூ வித் வேரியஸ் ஆர்டிகல்ஸ். நான் ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கலை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வீல் பி டிஸ்கஸிங் இன் ஃபியூச்சர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.